ஆரம்பிச்சிடலாம். சரவணையா எனக்கு உத்தரவு வழங்க ஆரம்பிச்சிடலாம். நாலு துதிப்பாடி ஆரம்பிச்சு. போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோந்த பொழித்த புகழியற்கோங்கடல் போற்றி. ஆடி விசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டற்பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சுற்றம். சிவாயன் சிவாயன். சொக்கநாத வெண்பார். உரையிறந்த பேரின்ப உல்லாச வீட்டில் திரையிறந்து தூங்கி திளையே வரை பெருக பேசுவேன். யானென்றே பெற்றவர்தம் உள்ளத்துக்கு ஆசுவே சொக்கநாதா. யானென்ற பெற்றவர்தம் உள்ளத்துக்கே ஆசுவே சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இன்றைய தினம் யாத்திரை பத்து என்ற அதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற பெரும் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்திரை பத்து தருகின்ற பெரும் பாடம் என்பது அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவாதீதம் உரைத்தல் என்பது ஆகும். திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை, கொல்லா பிறப்பு ஒளிந்து திருவருள் இன்பம் திளைத்தற்கு அடியவர் உடன் வருமாறு அழைத்தல். ரெண்டு இடத்துல அழைக்கிறார். ரெண்டு இடத்துல நம்மளுடைய சுவாமி அழைக்கிறார். என்ன அந்த ரெண்டு இடம் அப்படின்னா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ரெண்டு இடம். ஒண்ணு திருவம்பாவை, இன்னொன்னு யாத்திரை பத்து. திருவம்பாவையில வாங்க எல்லாரும் நீராடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கின்ற இடமாக அண்ணாமலையாருடைய சன்னதியிலே, திருவண்ணாமலையிலே வாருங்கள் எல்லாரும் சென்று இறைவன் என்ற பொய்கையிலே நீராடுவோம் என்று சொல்றாங்க. நம்ம திருவம்பாவையில ஏதோ தண்ணீர நீராட கூப்பிடுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவர் தண்ணீர் நீராட இறைவன் என்ற பொய்கையில நீராடத்தான் கூப்பிடுறாரு. தண்ணீரை நம்ம டெய்லி தான் நீராடுறோம். ஆனா மணிவாசக பெருமான் திருவம்பாவையில நம்ம எல்லாத்தையும் அழைப்பதற்கான காரணம் என்னன்னா, அது தண்ணீரில நீராடுறதுக்காக அல்ல, இறைவன் பொய்கையிலே நீராடுவதற்காக. இறைவன் என்ற பொய்கையில நம்ம எல்லாரும் நீராடணும் அப்படிங்கிற ஒரு பெரும் செய்திய நம்முடைய மணிவாசக பெருமான் மார்கழி நோன்பு இருக்கும் போது அந்த அந்த நிகழ்விலே நம்ம எல்லாருக்கும் சுவாமி நமக்கு தர்றார். ஆக அந்த அளவுல நம்ம சுவாமி இங்க கூப்பிடுறாரு. எல்லாம் இங்கேயும் நம்மளை கூப்பிடுறாரு. எங்க அப்படின்னா, வாருங்கள் செல்லலாம். அனுபவாதீதம் உரைத்ததற்கு அப்புறம் வாருங்கள் செல்லலாம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் யாத்திரைக்காக அழைக்கின்றார் நம்மளுடைய மணிவாசக பெருமான். நான் யாத்திரைக்கு வரல, நான் வரமாட்டேன்
அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கடைசியில சொல்றாரு. நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. அடியார்கள் பிரேமமா நம்ம குடும்பத்துல இணையலாம்னு ஒரு செய்தி போட்டிருங்க. இங்கேயும் நம்மளுடைய வேலுண்டு வினையிலே குடும்பத்திலையும் இணையலாம் அப்படின்ற செய்திய தாங்கள் போட்டுருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. போன அமர்வுல நம்ம வந்து போன அமர்வுல வந்து நம்ம நிறைய சிந்திச்சோம். ஆனா ஒரு செய்தி பார்த்தோம். என்ன அப்படின்னா, இந்த யாத்திரை பத்து முழுக்க ஒரே ஒரு கீவேர்டு இருந்தது, ஒரே ஒரு கீ பாயிண்ட் இருந்தது. அது என்னன்னா புயங்கன் அப்படின்ற ஒரு கீ பாயிண்ட். புயங்கன், புயங்க பெருமான், மூணாவதுல வந்து புயங்கன் ஆழ்வான், நாலாவது வந்து புயங்கன் தன், அஞ்சாவதுல வந்து புயங்கன் ஆழ்வான், ஆறாவதுல வந்து புயங்கன் தாளே, ஏழாவதுல வந்து புயங்கன் ஆழ்வான், எட்டாவதுல புயங்கன் திருப்புயங்கன், ஒன்பதாவதுல பங்கன் புயங்கன், பங்கன் புயங்கன், பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆண். அதுக்கடுத்து ஒன்பதாவதுல பங்கன் புயங்கன், பத்தாவதுல வந்து திருப்புயங்கன். ஆக இப்படி 10 இடங்கள்ல புயங்கன் 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 அப்படிங்கிற அந்த வரிகளை சுவாமி வந்து சொல்ற. நிறைய அந்த வரிகள் முழுக்கவே வந்து இந்த நம்மளுடைய யாத்திரை பத்து முழுக்கவே புயங்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு புயங்க பத்துன்னு கூட நம்ம பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு புயங்கனை முழுவதுமாக சொல்லுகின்றார். ஆக இந்த புயங்கன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம்க்கும் புயங்கனுக்கும் யாத்திரைக்கும் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு செய்தி மட்டும் நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த புயங்கனுக்கும் இந்த யாத்திரைக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்முடைய மணிவாசக பெருமான் பூடகமாக எல்லா இடங்கள்லையும் அது அப்படியே ஒரு 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 பசில்ஸ் வைக்கிற மாதிரி வச்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். அப்போ இந்த அனுபவாதீதம் அப்படின்னு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புயங்கன் இந்த அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனுபவமானது அதீதமாக வருதல். ஏற்கனவே சொன்னோம், அனுபவமானது அதிகமாக அபண்டன்டா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அதிகப்படியா இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, அனுபவம் என்பது இந்த ஆன்மாவுக்கு சில ரெண்டே உணர்வு. அனுபவம் மூலமா இந்த ஆன்மாவுக்கு 2 உணர்வு தான் ஏற்படும். ஒண்ணு இன்பம், இல்லாட்டி துன்பம். இந்த ஆன்மாவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு இன்பம் அப்படின்ற ஒரு அனுபவம் நிகழும், இல்லாட்டி துன்பம் தான். ரெண்டு அனுபவத்தை தவிர இந்த ஆன்மாவுக்கு வேற அனுபவம் கிடையாது. இந்த ஆன்மா பெற்ற பல பிறவிகள், அந்த பல பிறவிகள்ல செய்த அந்த பல வினை தொகுப்புகளை சுவாமி நமக்கு ஊட்டும் போது அது அனுபவமாக விளைகின்றது. அந்த அனுபவம் வந்து நல்ல அனுபவமாகவும் இருக்கலாம், இல்ல நாம செய்யும் போது அது நல்வினை தீவினை, நாம் அனுபவிக்கும் போது அது இன்பம் துன்பம். நாம செஞ்ச அத சுவாமி வந்து கணக்குல எழுதுறப்போ அது பாவ புண்ணியம் அப்படின்னு மாறும்னு சொல்லுவாங்க. நமக்கு பெருமான் வந்து கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னா, அந்த வினைகளை கொடுப்பார், நல்வினை தீவினை. அந்த நல்வினை தீவினை தகுந்தாற் போல இன்ப துன்பம் என்று அந்த அனுபவங்களை நாம அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் போது சில விஷயங்களை நம்ம ஈட்டுவோம், ஆகாமிய வினை மூலமா ஈட்டுவோம். அந்த ஈட்டுகின்ற வினைக்கு லெட்ஜர்ல எழுதுனா அது என்ன, லெட்ஜர்ல எழுதுனா அது வினைய லெட்ஜர்ல எழுதுனா அது பேரு வந்து பாவ புண்ணியம். லெட்ஜர்ல இருந்து அது நமக்கு கிரயமாகுது, நம்ம அனுபவிக்கக்கூடிய பொருளா மாறுதுன்னா இன்ப துன்பம். இதுதான். அதுக்கப்புறம் நாம செய்யக்கூடிய வினைகள் திரும்ப போறது வந்து பாவ புண்ணியம். இப்படியே மாறி மாறி வருவது. ஆக வினை என்பது என்ன அப்படின்னா, நாம் பல பிறவிகள்ல செய்த அனுபவம் என்பது என்னன்னா, நாம் பல பிறவிகள்ல செய்த ஒரு பலன்தான் இந்த அனுபவம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல அதை அனுபவிக்கக்கூடிய வினை இல்லை அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, அப்படியே நேரா போய் சொக்கநாதர் சந்நிதியில யானைக்கு நடுவுல உள்ள போய் விட்டாலும் சரி, சொக்கநாதர் அனுபவிக்கக்கூடிய அந்த வினை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சொக்கநாதரை பார்க்கணும்னு ஆசை, போயாச்சு, உள்ள போவே முடியாது. அரங்காவலருடைய தனி லெட்டர் இருந்தா தான் போக முடியும். அதுக்கெல்லாம் டோக்கன் எல்லாம் கிடையாது. தெரியும்ல, மதுரையில வந்து உள்ள அர்த்த மண்டபம் வந்து சொக்கநாதர் சன்னிதியில போறதுக்கு
யாருக்குமே அலவுட் கிடையாது. அதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வரணும். லெட்டர் வாங்கிட்டு வந்தா தான். பட் காசு கொடுத்து அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. நானும் நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கேன். ஓதுவா மூர்த்திகளோட போகலாம். இல்ல ஏதாவது ஒருத்தவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸ் வச்சுதான் உள்ள போக முடியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போயிட்டு ஆகா பார்க்கவே முடியாத பெருமான சொக்கநாதர் 2 யானைக்கு நடுவுல பார்க்கிற அழகு இருக்கே. யானை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளவு அந்த உயரத்துல இருக்கும். 2 வெள்ளை யானைக்கு நடுவுல சொக்கநாதர் இருக்கும். அப்படி மொத்தம் 8 யானைகள் புடைசூழ சொக்கநாதர் சன்னதி இருக்கும். அது பார்ப்பதற்கு அவ்வளவு அருமையா இருக்கும். மாசிலாமணீஸ்வரர் கோவில்லையும் அந்த வெள்ளருக்கு தூண்ல முன்னாடி அந்த பெருமானை பார்க்கறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். மாசிலாமணீஸ்வரரை நீங்க சென்னையில போட்டீங்கன்னா திருமுல்லை வாயில் அப்படிங்கிற அந்த இடத்துல மாசிலாமணீஸ்வரர் இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய வெள்ளருக்கு தூண் வந்து உலகத்திலேயே எங்கேயுமே இல்லை. அவ்வளவு பெரிய வெள்ளருக்கு தூண் வந்து உலகத்துல அந்த தூணை எப்படியாவது எடுத்துட்டு போயிடணும் களவாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய மன்னர்கள் போராடினாங்களாம். அந்த போராட்டத்துக்கு நடுவுல நம்ம பெருமானை வச்சிருக்காங்க. மாசிலாமணீஸ்வரர் அவ்வளவு அருமையா அந்த வெள்ளருக்கு தூணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காட்சி அந்த அனுபவத்தோட பார்க்கும்போது மகிழ்ச்சி. சென்னையில இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் சப்போஸ் சென்னைக்கு போக வேண்டிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளருக்கு தூணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரரை பார்க்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு பார்க்கலாம். அது போல ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு பெருமை. நம்ம திருவான்மையூர்ல பால் சொரிந்த அந்த சுவடு வந்து சுவாமி மேல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பால் அந்த திருவான்மையூர்னு சொல்லக்கூடிய ஊர்ல இப்ப திருவான்மையூர் சொல்றோம் இல்லையா, அந்த திருவான்மையூர்ல பால் சொரிந்த தலையோட தலையில இருக்கும். அதை பார்க்க ஒரு அனுமதி கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா அது நார்மலா எப்பயும் காட்ட மாட்டாங்க. சில நேரம் வந்து சில பெரிய பெரியவங்க வந்தாங்கன்னா அந்த பூவெல்லாம் விளக்கி அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பாருங்க சுவாமியை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பால் அந்த சொரிந்த அந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க காட்டுவாங்க. அப்படி போக முடியாத அந்த சொக்கநாத சன்னதிக்குள்ள போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு நேரம் இல்லாத ஒரு சிந்தனை வந்துருச்சு. ஐயோ கதவை பூட்டணுமா பூட்டலையா, நம்ம சாவி போட மாதிரியே தெரியலையே, வெறுமனையே பூட்டிட்டு வந்துட்டோமான்ற எண்ணம் சுவாமி கொடுத்த உடனே எதாப்படி காட்டுற தீபாராதனம் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய ஐயோ வீட்டுல நம்ம முக்கியமான டாக்குமெண்ட் வச்சிருந்தோமே, பணம் வச்சிருந்தோமே, பொருள் வச்சிருந்தோமே, என்ன ஆகும்னு தெரியாது. இப்ப கோவில்ல இருக்கோம், இப்ப போனும் பண்ண முடியாது, எப்படா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி எந்த சுவாமி அனுபவிக்கணும்னு உள்ள போய் கஷ்டப்பட்டு உள்ள போனோமோ அந்த அனுபவம் நமக்கு நிகழாம போயிடும். அப்ப அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க எல்லாரும், அனுபவம் என்பது என்ன அப்படின்னா நாம் பல பிறவிகள்ல சேர்த்து வைத்த நம்முடைய வினையினுடைய பலன்தான். நாம பல பிறவிகள்ல சேர்த்து வைத்த வினையினுடைய பலன்தான் அனுபவம். நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளுடைய வினையினுடைய பயன்தான். நம்ம போய்கிட்டே இருப்போம், 1000 இதை பார்ப்போம், கண்ணுல பதியாது. எதுல நம்ம பஸ்ல போயிட்டு இருப்போம், ட்ரெயின்ல போயிட்டு இருப்போம், எதுவும் பதியாது. ஆனா ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ, ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதமோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பால் காவடி ஏதாவது எடுத்துட்டு போறாங்கன்னா அது மட்டும் நம்ம மனசுல பதியும். அது மட்டும் அனுபவமாகும். ஆனா கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், கண்ணு திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், நிறைய இடங்கள் போயிட்டே இருக்கும், மரம் தெரியும், எல்லாம் தெரியும், எதுவுமே பதிவு ஆகாது. அப்ப அந்த அனுபவ பதிவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் வினை இருந்தா மட்டும்தான் அதை நுகர முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வினை இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த அனுபவத்தையும் நுகர முடியும். இல்லாட்டி நீங்க என்ன கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரியா, லட்ச ரூபாய் கொடுத்தா அதுக்கு மேலேயே நீங்க கொடுத்தாலும் சரி, அந்த அனுபவத்தை உங்களால நுகரவே முடியாது. உங்களுடைய வினை கணக்குல அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரணும்ன்ற வினை இல்லாட்டி நீங்க அந்த அந்த அனுபவத்தை நுகரவே முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். நாமெல்லாம் எத்தனை தவம் செய்திருந்தா, எத்தனை பிறவிகள்ல தவம் செய்திருந்தா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சிவபெருமானையே சிந்திக்கின்ற அனுபவம் கிடைக்குது நமக்கு. நினைச்சு பாருங்க, மத்த இடத்துல இல்லாத மாதிரி இங்க நம்ம திருவாசகத்துல கிடைக்கிற அனுபவம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பின் டிராப் தான். எல்லாருக்கும் உள்ள அனுபவம். யாருமே வந்து அங்க இட்லி ஊத்தி இருக்கோம், இங்க நம்ம இது கொடுத்துட்டு இருக்கோம், அதுன்னு எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையும் முடிச்சிடும் 8:30க்குள்ள முடிச்சுட்டு அப்பாடா உட்காந்துருவோம்ப்பா அப்படின்னு உட்காந்து முழுமையா கேட்டு கண்கள்ல நீர் பெருகி பெருமானை பற்றி சொல்லும் போதும் அடியார்களை பற்றி சொல்லும் போதும் அகம் குழைந்து நீர் பெருகின்ற அந்த அனுபவம் நமக்கு சுவாமி தர்றாருன்னா
நாம பல பிறவிகள்ல பல விதங்களாக நல்வினைகள் செய்திருக்கோம்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாருமே இத யூடியூப்ல கேட்கறவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம நேரடியா வந்து பாக்குறவங்க அத்தனை பேருமே ஒரு நம்ம மார்த்தட்டிக்கலாம். என்ன அப்படின்னா, பல பிறவிகள்ல பல சிவ நல்வினைகளை நம்ம ஈட்டி இருக்கிறனாலதான் உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருந்தாலும் யார் என்னானாலும் சரி, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வைகின்ற கதையா, எது எப்படி நடந்தாலும் சரி, நாங்க திருவாதிரை சிந்தனை கிளாஸுக்கு போறோம், நீங்க பாத்துக்கங்க, நான் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு ஆற்றல் நமக்குள்ள ஏற்படுது. அந்த குருநாதருடைய குருவரலும் நாம் செய்த வினையும் தான். நமக்கு வினை பயன் இல்லை அப்படின்னா நிறைய அடியார்கள் வந்துட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இவர் வந்துட்டு இருந்தார், நம்ம குருமூர்த்தி தம்பிலாம் ரொம்ப லோகனையாக்கு முன்னாடி ஐயா அவங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய அடியவர்கள் வந்துட்டு இருந்தாங்க, தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்புறம் நானும் பலமுறை அழைக்கிறேன், பலமுறை கூப்பிடுறேன், ஐயா வாருங்கள், சண்முக பிரியா அம்மா, நிறைய அடியவர்கள்லாம் இருக்காங்க. யமுனாமாவே இப்ப வர்றது கிடையாது. என்னன்னு தெரியல அவங்களுக்கும். அதாவது நினைச்சுக்கோங்க, இறைவனை அனுபவிக்கணும் அப்படின்ற வினை கணக்கு இல்லாம நீங்க வரவே முடியாது இங்க. அப்ப அனுபவம் என்பது என்னன்னா, நம் வினை பலனை நுகர்வதுதான் அனுபவம், வேற ஒண்ணு கிடையாது. வினை இருக்கணும், அது நுகர்வும் பெருமான் கண்டிப்பா ஊட்டியே திருவர். அப்போ இங்க நம்மளுடைய யாத்திரை பத்துல அனுபவாதீதம் அப்படின்னு என்ன சொல்றாரு நம்மளுடைய சுவாமி மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அனுபவாதீதம் அப்படின்றது என்னன்னா சிவ அனுபவம். சிவ அனுபவங்களை சுவாமி கலெக்ட் பண்ணிருக்காரு. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அனுபவம்லாம் என்னென்ன அனுபவம்? உலக அனுபவம் இருக்கும். 15 அனுபவத்துல ஒரு அனுபவம் சிவ அனுபவமா இருக்கலாம். அதுவே ஆச்சரியம்தான் இல்ல. 15 அனுபவத்துல ஒரு அனுபவம் சிவ அனுபவமா இருக்கும், அதுவே ஆச்சரியம்தான். ஆக அந்த அனுபவம் இப்ப இங்க சுவாமி வச்சிருக்கக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னா சிவ அனுபவம் மட்டும். அந்த சிவ அனுபவம் எப்படி இருக்குன்னா அவருக்கு அதீதமாக இருக்கின்றது. மணிவாசக பெருமானுக்கு சிவ அனுபவம் எப்படி இருக்குன்னா அதீதமாக இருக்கின்றது. ஏன்? எல்லாருக்கும் ஒரு திருவிளையாடல் தான் பண்ணுவார் சிவபெருமான். எல்லாத்துக்கும் ஒரு திருவிளையாடல் தான் பண்ணிருக்காரு. பாண்டிய மன்னனுக்கு ஒரு திருவிளையாடல், வந்தியம்மைக்கு ஒரு திருவிளையாடல், அதுக்கப்புறம் வந்து நம்ம நாரைக்கு முக்தி தந்தது ஒரு திருவிளையாடல், பாணனை அங்கம் வெட்டியது ஒரு திருவிளையாடல், பன்றிக்கு பால் கொடுத்தது, அப்புறம் பொன்னணையால் தங்கமாக நின்னி தன்னுடைய கன்னத்தை கிள்ளியது, ரசவாதம் செய்தது, நான்மாட கூடல் ஆனது, பரியை நரியாக்கியது, நரியை பரியாக்கியது, பிட்டுக்கு மண் சுமந்தது, பிறம்படி பெற்றது, நாகம் எய்தியது, ஆலவாய்க்கு இடம் காட்டியது அப்படின்னு நீங்க சொக்கநாத சன்னதியை சுத்தி வந்தீங்கன்னா அப்படியே அந்த 64 திருவிளையாடலையும் துதை சிற்பமாக அப்படியே வரைஞ்சிருப்பான். அப்படியே ஒவ்வொன்னா நீங்க அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஒவ்வொருத்தவங்களையும் ஆட்கொள்வதற்கு ஒரு திருவிளையாடல் இருக்காரு. ஒரு ஆளுக்கு ஒரு படம் போட்டிருக்காரு, ஒரு சினிமா, ஒரு ஆளுக்கு ஒரு சினிமா போட்டிருக்காரு. அப்படி பண்ணதுதான் நம்மளுடைய உண்மையிலேயே திருவிளையாடல் வந்து நம்ம சிவாஜி கணேசன் நடிச்சிருப்போம் அப்படின்னு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டும் நானே இருக்கட்டும், எங்க பாப்பாவுக்கு திருவிளையாடல் படம் சொன்னா தெரியாது. அந்த ஒருத்தர் வந்து பாடி ஒருத்தர் ஓடு விரட்டு வைப்பார்ல, அந்த படமும் அப்பா அப்படின்னு அந்த மாதிரி அப்படியே அவங்க குழந்தைங்க மனசுல கூட பதிஞ்சிருக்கு. அப்படி ஒவ்வொருவருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அது என்னது, அவர் யாருக்கு திருவிளையாடல, அவர் பேர் என்ன, பானபத்திரனுக்கு உதவி செய்தது, எல்லாம் வல்ல சித்தராக காட்டியது சொல்லி 63 திருவிளையாடல்கள் இருக்கு. அந்த 64 திருவிளையாடல் இருக்கு. அந்த 64 திருவிளையாடலும் ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு பண்ணாரு. ஆனா மணிவாசகருக்கு மட்டும்தான் 4. என்ன? நரியை பரியாக்கியது, பரியை நரியாக்கியது, பிட்டுக்கு மண் சுமந்தது, பிறம்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி 4 திருவிளையாடல்களை ஒருவருக்காக செய்தது யார் அப்படின்னா அது மணிவாசக பெருமான் தான். அப்ப மணிவாசருக்கு சிவபெருமானை பற்றிய அனுபவம் அதிகமா இருக்குமா இல்லையா? ஏங்க நீங்க இப்போ பிரதமர் அனுபவம் உங்களுக்கு அதிகமா இருக்குமா இல்லையான்னு கேட்டா எப்படிங்க இருக்கு எங்களுக்கு? நான் அவர் பார்த்ததும் கிடையாது, வச்சதும் கிடையாது, டிவியில பார்த்ததோட சரிதான். அவருக்கு எனக்கு என்ன அனுபவம் இருக்க முடியும்? ஒரு பெரிய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கும் உங்க தாய்க்கும் அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டா என்னங்க பேசுறீங்க, எங்க அம்மா தாங்க எல்லாம், எங்க அம்மா தான் எல்லாம். பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மாவோட சேலை தலைப்பு தான் எனக்கு சொந்தமே.
அவள் இல்லாமல் நான் ஒரு நாளும் இருந்ததில்லை என்று தாயினுடைய அனுபவம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும்? அனுபவாதீதமாக இருக்கும். தாயினுடைய அனுபவம் மட்டும் நமக்கு அனுபவாதீதமாக இருக்கும். அடியனுக்கெல்லாம் எங்களுடைய தந்தையாருடைய அனுபவம் வந்து ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட அடியனுக்கு ஒரு 50 வயது வரைக்கும் தந்தையார் இருந்திருப்பாரு. மொத்த நாளை கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா தந்தையாரும் நானும் சேர்ந்து இருந்த நாட்கள் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 3 வருஷம் கூட தாண்டாது. 3 வருஷம் கூட தந்தையார் வந்து வெளியில வேலை பார்த்துட்டு வருவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வாரம் இருப்பாங்க, 2 வாரம் இருப்பாங்க. அப்பயும் ஸ்கூலுக்கு போயிடுவோம். தந்தையாரோட இருந்த காலங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறுகிய காலம் தான். கூட்டி கழிச்சு பார்த்தா 3 வருஷம் இருக்காது. அப்போ அந்த அனுபவம் வந்து அதீதமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அனுபவம் எப்ப அதீதமாக இருக்கும்னா அந்த நபரோடு நாம் தொடர்ந்து பயணிக்கும் போது அனுபவம் அதீதமாக இருக்கும். அப்போ சிவபெருமானோடு நீங்க அதிகமா பயணிச்சவர் யார் அப்படின்னா நம்மளுடைய மணிவாசகர். ஏன் திருஞான சம்பந்தர் பயணிக்கலையா? ஏங்க சுந்தரர் பயணிக்கலையா? ஏங்க இவரு நம்ம மத்தவங்க எல்லாம் பயணிக்கலையா அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு வேடமாகும். இவருக்கு பல வேடங்கள் வந்திருக்காரு. சுவாமி குருநாதரா வந்திருக்காரு, ஒற்றை சேவகனா வந்திருக்காரு, எட்டுக்கு மண் சுமந்து பல கெட்டப்ல காமிச்சு கொடுத்தது மணிவாசக பெருமானுக்கு தான். நீங்க பாத்தீங்கன்னா தோடுடைய செவியன்னு பாடக்கூடிய அந்த தோடுடைய செவியன் அந்த கெட்டப்ல வந்திருக்காரு முதல் பாட்டுல. அப்புறம் அதே மாதிரிதான் வந்திருக்காரு பல இடங்கள்ல. பெரிய பெரிய கெட்டப் சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரருக்கு பாத்தீங்கன்னா நிறைய கெட்டப், ஒரு 4-5 கெட்டப்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஏன்னா முதல்ல அந்தனர் குலமா வந்து நீதான் எனக்கு அடிமைன்னு சொன்னது, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பறவை நாச்சியாருக்கு தூது சென்றது, அதுக்கப்புறம் வந்து பொதி சுமந்து சோறு போட்டது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கும் வந்திருக்கு. ஆனா ரொம்ப அதிகமான அப்போ அனுபவாதீதம் அப்படின்னு சொல்லுகின்றது என்னன்னா அனுபவம் அதிகமாக இருத்தல். அனுபவம் அப்படின்னா என்னன்னா நாம் செய்த வினையின் பயன் நமக்கு வந்து நுகர்தல். வினையின் பயனை நுகர்வதுதான் அனுபவம். அந்த அனுபவம் வந்து இதுக்கு நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆற்றல் இல்லைன்னா நீங்க வாயிலேயே சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டுருப்பீங்க, என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த அனுபவம் உங்களுக்குள்ள விழுந்திருக்காது. அந்த அனுபவம் உங்களுக்குள்ள விளையாது. அப்போ அந்த அனுபவம் என்பது வினையினுடைய கண்டிப்பான நுகர்ச்சி. நாம சிவபெருமானுடைய அனுபவம் கிடைக்குதுன்னா போன பிறவியில சிவத்தவம் செய்திருக்கோம்னு அர்த்தம். கன்ஃபார்ம், அது கன்ஃபார்ம். பால் பொங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? பால் பொங்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் கரெக்டா சொல்றாங்க பார்ப்போம். பால் பொங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது காஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனாலதான் பக்குவம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பக்குவம் அடைஞ்சு பால் பொங்குது அப்படின்னா கீழே அடுப்பு மூட்டில அடுப்புல கீழே நெருப்பு வச்சிருக்கோம்னு அர்த்தம். நெருப்பு நீங்க நெருப்பு வைக்காம எவ்வளவு நேரம் சட்டியில பால் வச்சிருந்தாலும் என்ன அது பொங்க. அது மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து சிவ மனம் பொங்குது அப்படின்னா சிவம் என்ற ஜோதி பல பிறவிகள் தோறும் உங்க ஆன்மால கலந்துருக்குன்னு அர்த்தம். சிவம் மனம் உங்களுக்குள்ள பொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பல பிறவிகள் தோறும் நீங்க சிவ ஜோதி உங்களுக்குள்ள ஏற்றி வச்சனாலதான் இன்னைக்கு சிவ மனமானது உங்களுக்குள்ள பொங்கிட்டு இருக்கு. சிவபெருமான் பெற சொன்னோடனே கண்ணீர் வருது, அடியார்களை பார்த்தவொடனே மனம் உருகுது, குழையுது, எல்லாம் பண்றதுக்கான. ஆக நீங்க சிவனுக்காக ஒரு துளி கண்ணீர் விட்டீங்கன்னா ஒண்ணு சந்தோஷப்பட்டுக்கோங்க. போன பல பிறவிகள்ல நாம எல்லாரும் சிவபெருமானுடைய லிங்க திருமேனியை அர்ச்சித்திருக்கோம், சிவநாமத்தை சொல்லியிருக்கோம், அடியார் திருக்கூட்டத்தோட இணைந்திருக்கோம் அப்படின்றதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. சரி, இப்படி வச்சுக்குவோம். போன பிறவியில பண்ணாமட்டாலும் பரவாயில்ல, இந்த பிறவியில பண்ணிட்டோம். இனி வருகின்ற பிறவி, சப்போஸ் பிறவி இருந்தாலும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்பது போல இனி எந்த பிறவி எடுத்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவபக்தி நம்மகிட்ட மாறாது. ஏன்னா இந்த பிறவியில நம்ம தேவையான அளவுக்கு பக்தி செய்து கொண்டுதான் இருக்கோம். அது நமக்கு பெருமையா சொல்லிக்கலாம் மற்றவங்களை கம்பேர் பண்றப்போ. ஆக அந்த அனுபவாதீதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனுபவாதீதம் என்பது நாம் இங்கே சிவபெருமானுடைய அனுபவங்களை அதிகமாக பெற்ற காரணத்தினால சொல்றோம். யார் அனுபவத்தை அதிகமாக பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் குருநாதராக இருக்க முடியும். எங்க போனா என்ன கேட்பாங்க? ஏதாவது வேலைக்கு போனீங்கன்னா என்ன கேட்பாங்க? டு யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்களா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? முன் அனுபவம் இருக்கா? அனுபவம் அதிகமா இருந்தா உங்களுக்கான பொறுப்பு அதிகமா இருக்கும். அது போல நம்மளுடைய ஞானாசிரிய பெருமானாக விளங்கக்கூடிய நம்மளுடைய மாணிக்கவாசக பெருமான் சிவன்பால் கொண்ட அன்பினாலே முழுதும் கரைந்து உறைந்து அவர் முழுவதுமாக சிவத்தையே பற்றிருக்கிறார். அவர் அனுபவம் பெற்றிருக்கிறார். அவர் குருநாதராக இருந்து நமக்கு உரைக்கிறார். சிவபெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா இங்க நமக்கு
அவருடைய திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா? நாம நிக்கும் போது நம்ம கண்ணுக்கு நேரா வெளிச்சம் அடிச்சா என்ன தெரியாது, கண்ணுக்கு நேரம் வெளிச்சம் அடிச்சா என்ன தெரியாது, மத்த பொருள்கள் ஆமா மத்த பொருள்கள் தெரியாது, கண்ணு தெரியாது, கண்ணே தெரியாது, கண்ணே தெரியாது. ஆக அது போல உங்களுக்கு சாப்பாடு இருக்கிற சாப்பாடு உருட்டி காட்டி தொண்டையில விட்டா என்ன தெரியாது, ருசி தெரியாது, சுவை தெரியாது. தெரியாது. அருமை அருமை. சுவை தெரியாது, ருசி தெரியாது. அது போல சிவபெருமானுடைய அனுபவம் தெரியாது. சிவபெருமானுடைய அனுபவம் தெரியாது. எப்போ முழு சிவமா நீங்க இருக்கும்போது நீங்க சிவபெருமானுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியாது. இந்த சிவபெருமானுடைய அனுபவம் உங்களால அளவுபட முடியாது, உங்களால எண்ண முடியாது. என்ன காரணம்னா நீங்களே முழுச்சிவமா இருக்கும்போது சிவபெருமானுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியாது. இதைத்தான் பெருமான் உணர்ந்தார்க்கு உணர்வறியான் அப்படின்னு சொல்றான். யாரு? சிவபெருமானை உணர்ந்தவர்களுக்கு என்ன இருக்காதான்? உணர்வறியான், உணர்வு இருக்காதான். சிவபெருமானை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? தடம் மாதிரி இருப்பீங்க, எந்த உணர்வும் உங்களுக்கு தெரியாது. அதனால தானே சிவபெருமானை உணர்ந்தனால யானை வந்து மிதித்த போதும், பால் சோறு அது அந்த நஞ்சு சோறு கொடுத்த போதும், நீற்றறையில இட்ட போதும் எந்த அனுபவம் இல்லாம பெருமானை எண்ணிக்கொண்டு சொன்னவன் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண புரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முற நேரும் அகல வலாயர தின்ன கெடில புனலோ உடையார் ஒருவர் தமர் நாம். முக்கியமான செய்தி, அஞ்சுவதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்சுவதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. சிவாய நம என்போர்க்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை. ஐந்தெழுத்து சொல்றவங்களுக்கு எப்பொழுதும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. அஞ்செழுத்து சொல்பவர்களுக்கு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. எதை பார்த்து அஞ்ச மாட்டான். அப்போ அப்பேற்பட்ட அதனால திருவருள் ஆன்ம அனுபவத்திற்கு அளவுபடாமை. இப்ப நம்மளுடைய அனுபவத்திற்கு அளவுபடாத அளவுக்கு அதிகமான திருவருளை நம்முடைய மணிவாசக பெருமாள் இருக்கின்றார். நம்முடைய மணிவாசக பெருமான் நாம் இப்ப பெறுகின்ற அனுபவம் எல்லாம் சுட்டி காண்பிக்கக்கூடிய அனுபவமா இருக்கு. அவர் சுட்டியே காண்பிக்க முடியாத பெரும் அனுபவத்தை அனுபவிக்கிறார். இந்த பிறப்பு ஒழியணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும்? இந்த பிறப்பு ஏன் வருது? பிறப்பு ஏன் வருது? நம்முடைய வருது. ஆமா ஆமா, வினையின் பயனாக பிறப்பு. சரி, வினையின் பயனாக பிறப்பு. அப்ப இந்த பிறப்பு இதோட முடிஞ்சிடணும்ல? திரும்ப முடியல. காரணம், நான் கொஞ்சம் பொருள் ஈட்டிடுறேன், அதுக்கப்புறம் அது திரும்ப வந்துட்டு அதுக்காக போயிடும். பிறப்பு எப்பதான் முடியும்? இப்படியே சுழற்சியா போய்கிட்டே இருந்தா என்னைக்கு முடிகிறது பிறப்பு? இந்த பிறப்பு ஏன் வருதுன்னா இந்த ஆன்மா இருளுக்குள்ளேயே இருக்கிறனால பிறப்பு. இந்த ஆன்மா வெளிச்சத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா பிறப்பு நீங்கிடும். நான் போன அமர்வுல சொன்னேன், இந்த உடலோடே ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தை உள்ளொளி 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 ஏற்றிக்கொண்டே இருக்கும்போது, வெளியில விளக்கு ஏத்தி வச்சுட்டு அது அணைஞ்சு போனாலும் கண்ணை மூடுனா நெத்தி பொட்டுக்கு நடுவுல புருவ மத்திக்கு நடுவுல ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற சூடர் சோதியை உங்களால தொடர்ந்து 5 நிமிடம் பார்க்க முடிகின்றது என்றால் நீங்க அரை பொழுது தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். எப்படி அரை பொழுது, அதாவது நல்லா கவனிங்க, பிறவி என்ற முழு பொழுதுல அரை பொழுத கடக்கணும்னா புருவ மத்திக்கு நடுவுல வெளியே எரிகின்ற தீபம் புருவ மத்திக்கு நடுவுல எரிவதாக நாம நினைச்சோம்னா அது அணையாம 5 நிமிடம் எரிஞ்சிருச்சு அப்படின்னா, அணையாம 5 நிமிஷம் எரிஞ்சிருச்சுன்னா நீங்க அரை பொழுதை கடந்து, எதை மொத்தம் நம்ம பிறவியோடைய ஒரு பொழுதுல அரை பொழுத கடந்துட்டோம். அதுவே உங்களுக்கு 5 நிமிடத்துக்கு மேல போகுது, உங்களால அந்த தீபம் அணையாம உங்களோட உள்ளொளியில நீங்க உங்க தீபத்தை நீங்க தொடர்ந்து தியானிக்க முடியுது அப்படின்னா
அது நீங்க முக்கால் பொழுது கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்த ஒளியை மற்றவர்களையும் பார்க்க செய்கின்றீர்கள் என்றால் முழு பிறவியையும் நீங்க கடந்து விட்டீர்கள். தினமும் விளக்கேற்றுறது என்னன்னா, விளக்கேற்றி முடிச்சுட்டு திரும்ப உட்காந்து புருவ மத்தியக்கடியில அந்த விளக்கு ஏற்றணும். திரும்ப அந்த விளக்கு அங்க எப்படி எரிகின்றதோ அதே போல நின்று சுடர்விடு சோதியாக நம்முடைய புருவ மத்திக்கு நடுவுல நம்மளுடைய விளக்கு எரிஞ்சாதான், அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் வெளியில விளக்கேற்றுறோம். உள்ள விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்வதற்காக. உள்ள விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? திரி வேணும், பஞ்சு வேணும், நெய் வேணும், சிறு நெருப்பு வேணும். இந்த திரி, பஞ்சு, செருப்பு இது எல்லாமே திருவைந்தெழுத்து தான். திருவைந்தெழுத்து தான் சிக்கி முக்கி கல்லு மாதிரி என்ன பண்ணும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை உரசி உங்களுக்குள்ள ஒரு உள்ளொளி இருக்கக்கூடிய ஆற்றல் திருவைந்தெழுத்து தான். திருவைந்தெழுத்து குருநாதர் மூலமா பெற்றிருந்தா அந்த திருவைந்தெழுத்தை நீங்க சொல்றது மூலமா உங்க உடலானது தானே சுடர்விட்டு விழும் சோதியாக எழுந்துள்ளோம். இந்த நினைப்பு தான், இந்த நிலைக்கு பேரு தான். இது வந்தா தான் பிறவி அறுக்கிறதுக்கு முடியும். இப்ப பிறவி அறுத்தல் என்பது என்னன்னா, நீங்க உள் ஒளி பெருக்குவதுதான் பிறவி அறுத்தல். அந்த உள் ஒளி பெருக்கிறதுக்கான இடம் தான் இந்த சத்சங்கம், அடியார் திருக்கூட்டம், வழிபாடு, திருக்கோயில், யாத்திரை, தலப்பயணம், மற்ற எல்லாமே. உள்ளொளி பெருக்காம இத்தனை விஷயங்கள் நீங்க செஞ்சாலும் அதுல பயன் ஒன்றும் இல்லவே இல்லை. உள்ளொளி பெருக்காம நீங்க எத்தனை கோவில்கள் சென்றாலும், எத்தனை யாத்திரைகள் சென்றாலும், எவ்வளவு திருமுறை படித்தாலும், எத்தனை முறை முற்றோதல் செய்தாலும், என்ன பண்ணாலும் அதுல ஒரு அளவுக்கு கூட பலன் இல்லை. விளக்கு இருக்கும், திரி இருக்கும், எண்ணெய் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நெருப்பு மட்டும் இல்லாட்டி கடைசி வரைக்கும் அந்த நெருப்பு பத்திக்காது. அது போல ஆக இது எல்லாமே நீ உள்ளொளி பெருக்குவதற்காக அமைகின்றது. சரி, இப்போ நம்ம உள்ள போயிடலாம். பூவார் சென்னி யாராவது ஒருத்தவங்க பாடலாம். பூவார் சென்னி மன்னன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுவின் ஓவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டுடையான் கடல் புகவே. அருமை சாமி. இன்னொருத்தவங்க பாடலாம். ஐயா நான் பாடுறேங்க ஐயா. பூவா சென்னி மன்னன்யும் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கழல் புகவே. சரவணையா ஐயா? ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. பூவார் சென்னி மன்னன் உயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் போவோம் காலம் வந்ததுகான் பொய் விட்டு உடையான் கழல் புகவே. பொய் விட்டு உடையான் கழல் புகவே. திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையா. இப்போ இந்த பூவார் சென்னி மன்னன் எம், அப்ப இங்க பெருமான் வந்து அவனுடைய சென்னியை பற்றி சொல்கின்றார்கள். சிவபெருமானுடைய சென்னி பூவார் சென்னி. பூவார் சென்னினா பூ நிறைந்த சென்னின்னு சொல்லலாம், பூ போன்ற சென்னின்னு சொல்லலாம். சிவபெருமானுடைய சென்னி பூவார் சென்னி. அவன் மன்னன் எம் புயங்க பெருமான். புயங்க பெருமான் தான் இங்க கீவேர்டு, அதுதான் நீங்க நம்ம சிந்திக்கிறோம். புயங்கன் அப்படின்னா என்ன அப்படின்னா,
நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன். நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன், அதுதான் புயங்கன் அப்படின்ற அந்த சொல்லுக்கான பொருள். இந்த புயங்க பெருமான் அப்படின்ற சொல்ல அந்த நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன் என்று மற்ற யாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. சிவபெருமானை தவிர, சிவபெருமானை தவிர நாகங்களை ஆபரணமாக யாரும் அணியல. நீங்க கேட்டா சொல்லலாம், ஐயா நம்ம விநாயகர் இடுப்புல பெல்ட் கட்டியிருக்காருல்ல, நாகங்களை அதை வந்து ஒரு ஆபரணமா தானே கட்டியிருக்காருன்னா, விநாயகர் பெருமானும் சிவபெருமானும் ஒண்ணுதான், முருகரும் சிவபெருமானும் ஒண்ணுதான், அன்னை பராசக்தியும் சிவபெருமானும் ஒண்ணுதான். வேற வேற வடிவங்கள்ல இருக்கக்கூடிய ஆற்றல், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இந்த புயங்கன் அப்படின்னா என்னன்னா நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன். இந்த நாகாபரணம் அவனுக்கு எதுக்கு, நாகாபரணம் அவனுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய தன்னுடைய கணுக்கைகள்ல என்ன சிறிய நாகம் இருக்கும், சிவபெருமானுடைய கழுத்திலையும் சிறிய நாகம் இருக்கும், அவருடைய தலையில ஒரு நாகம் இருக்கும், அவருடைய இடையில ஒரு நாகம் இருக்கும், இடையில அவருடைய கால்ல நாகம் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் கணுக்கால்ல, அவனுடைய இடையில, அவனுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த கழுத்துல ஒரு நாகாபரணம், கைகள்ல கங்கணம் போல நாகாபரணம், தலையில ஒரு நாகாபரணம், இத்தனை நாகங்களை அணிகரனாக அணிந்திருக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ சக்கர ஸ்ரீலலிதாம்பிகையே, அதுல நாக கங்கண நடராஜ மனோஹரி ஞான வித்தேஸ்வரி ராஜராஜேஸ்வரி நாக கங்கண நடராஜ மனோகரி. சிவபெருமான் நாகங்களை கங்கணமாக அவன் இருக்காங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் எடுத்துக்கிறேன். திரு ஆப்பனூர் பதிகம், ஒரே ஒரு நிமிஷம், இப்பதான் ஞாபகம் வருது, ஒரே நிமிஷம். திருவாப்பனூர் பதிகம், ஒரே ஒரு நிமிஷம், எனக்கா ஒரு நிமிடம் மட்டும் அடியார்கள் காத்திருங்க. பாண்டிய நாடு, நாடு பாண்டிய நாடு, திரு ஆப்பனம் வந்துருச்சு. முற்றும் சடை முடிமேல் முதிரா இளம் பிறையன் ஒற்றைப்பட அரவம் அது கொண்டரை கனிந்தான் செற்றமில் சீரானை திரு ஆப்பனூரானை பற்றும் மனம் உடையார் வினை பற்றரு பாரே. செற்றமில் சீரானை திரு ஆப்பனூரானை பற்றும் மனம் உடையார் வினை பற்றரு பாரே. பற்றும் மனம் உடையார் வினை பற்றரு பாரே. வாய்ப்பு இருந்தா இந்த பதிகம் பாருங்க. இது வந்து 1ஆம் திருமுறையில 88வது பதிகம். தலம் வந்து பாண்டிய நாடு, நாடு வந்து பாண்டிய நாடு, தலம் ஆப்பனூர், மதுரையம்பதி தான். மதுரையில செல்லூர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கோவில் திருவாப்பனூர் கோவில். அதுல இந்த பாட்டு பாத்தீங்கன்னா முழுவதுமாகவே அரவம் அணிந்ததை காட்டுவார் நம்ம சுவாமி. நீங்க எல்லா பாட்டுலையும் பாத்தீங்கன்னா முற்றும் சடைமுடி மேல் முதிரா இளம் பிறையன் ஒற்றை பட அரவம் அது கொண்டு அரைக்கணி. அவனுடைய ஒரு படம் இருக்கிற மாதிரி, ஒரு படம் காட்டுற மாதிரி ஒரு நாகத்தை எங்க நினைக்கிறான்னா அது கொண்டு அரைக்கணிந்தான். அரைக்கணிந்தன்னா இடுப்புல இது அரைஞான்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எனக்கு தெரியுது எல்லாரும், நம்ம உடம்புல அரை பகுதி வந்து இடையில ஒரு கோடு போட்டீங்கன்னா அது உடம்பு என்ன ஆயிடும், இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி அறையா மாறிடும். அதனால அதுக்கு பேர் அறைன்னு பேரு. அறையில இந்த அறைன்ற இடம், இதுக்கு பேர் அறை, இடைக்கு பேரு அறைன்னு பேரு. அறையில ஒரு நான் என்னது, கயிறு. அறையில ஒரு நான் போட்டு அது பேர் அரை நான் சொல்லுவோம். அரை நான்றது அரைஞான் அப்படின்னு மாறும். அரைஞான் கயிறு கடைசியில எப்படி சொல்றோம், அரைஞான் கயிறு தான் சொல்லுவோம். அண்ணா அதாவது அருணா கயிறுன்னு சொல்றத போயிட்டு இப்ப கடைசியில அண்ணா கயிறு. நான் சின்ன வயசுல அண்ணா கயிறுன்னு சொல்லி எங்க வீட்டுல எங்க அம்மா போய் அண்ணா கயிறு வாங்கிட்டு வா போய்
அதை வந்து நம்ம போய் கடையில வாங்கிட்டோம். நான் நினைச்சிட்டு இருந்தேன் அறிஞர் அண்ணா கட்டின கயிறு போல, அறிஞர் அண்ணா கட்டின கயிறு போல, அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க போல அண்ணா கயிறுன்னு. அப்போ அண்ணா கயிறு, அருணா கயிறு, அரைஞான் கயிறு, அரை நான் கயிறு. அதாவது ஒரு மனிதனுடைய உடம்பு நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. ஒரு மனிதனோட உடம்புல அறை என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடை தான். இந்த இடையில ஒரு நான் எப்பொழுதுமே இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும். அந்த நான் இருக்க கட்டணும். அப்படி இருக்க கட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்மளுடைய காம சிந்தனைகளை அறவே ஒழிக்கும். அதுதான் அரைநான். அரைநான் கயிறு இல்லாம இருக்கவே கூடாது. அரைநான் கயிறு என்ன பண்ணும் அப்படின்னா, காம சிந்தனைனா நீங்க நினைக்கிற மாதிரி பெண் காமம் மட்டுமல்ல, எல்லா ஆசைகளையும் ஒழிக்கக்கூடிய இடம் அதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இடுப்பை இழுத்தி கட்டுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய ஆசைகள் நீங்கும். அதனாலதான் நம்மளுடைய மிகப்பெரிய அருளாளர்கள்லாம் கோவணம் அப்படின்னு கட்டுவாங்க. கோவணம் மட்டும் கட்டுவாங்க. அவங்க தர்பை புல் இருக்கு இல்லையா, தர்பை புல்லு, அதை சடமாரி பின்னி அதைத்தான் அரைஞான் கயிறை கட்டுவாங்க. அந்த கயிறு எப்படி இருக்கும்னா ரொம்ப டைட்டா கட்டுவாங்க. இடுப்பை சுத்தி ரொம்ப டைட்டா கட்டுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது என்ன நிகழ்த்தும் அப்படின்னா, அது உலகவியல் காம இன்பங்களை எல்லாமே நீக்கும். காம இன்பங்கள்லாம் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசையுமே. இந்த 3 ஆசையையும் நீக்கக்கூடிய இடமாக அமைவதனால அது அரைநான் கயிறு. அந்த இடத்துல என்ன கட்டியிருக்கானா சிவபெருமான், பாம்பை கட்டியிருக்கானா. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கானா சிவபெருமான், அது கொண்டு அரைக்கணிந்தான். ஒற்றைப்பட அரவம் அது கொண்டு அரைக்கணிந்தான். ஆக இடையில பெருமான் பாம்பு கட்டியிருக்கான். அது போல சிவபெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய தலையில நாகம் கட்டியிருக்கான். நாகம் இருக்கு, சிவபெருமான் தலையில நாகம் இருக்கு. இப்போ இந்த நாகங்கள்லாம் ஏன் சிவபெருமான் கிட்ட இருக்கு? நாகம் என்பது விஷத்தன்மை உடையதாக இருந்தாலும் சிவபெருமான் கிட்ட அவை ஏன் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி அடியேன் சொல்ல போறேன். இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க சிவன் வைத்துக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடானது. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சொல்லியிருக்கோம். ஆனா இங்க கொஞ்சம் அட்டென்ஷன் தேவைப்படுது. அதை வந்து நீங்க எல்லாரும் கவனிக்கணும். ஒரு நிமிடம் மட்டும், ஒரு நிமிடம், ஒரு ரொம்ப கம்மியான நிமிடம் தான். சிவசரி, இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே கான்ட்ராவர்சி. ஒரு பக்கம் ஆணு, ஒரு பக்கம் பெண்ணு, ஆப்போசிட். ஒரு பக்கம் நெருப்பு, ஒரு பக்கம் நீர், ஆப்போசிட். ஒரு பக்கம் பிறை, ஒரு பக்கம் நாகம், ஆப்போசிட். பிறைக்கும் நாகத்துக்கும் ஆகாது, எல்லாமே அது எதிர்பதம். ஒரு பக்கம் ஊன்றிய பாதம், ஒரு பக்கம் தூக்கிய பாதம். ஒண்ணு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்னு டைனமிக். ஒரு பக்கம் தூக்கிய கை, இன்னொரு பக்கம் வீசிய கை. ஒரு பக்கம் அவனுக்கு செஞ்சடை, ஒரு பக்கம் அவனுக்கு கருஞ்சடை. அப்படி சிகப்புக்கும் கருப்புக்கும் ஆப்போசிட். அப்படி பெருமான் தன்னுடைய உடம்புல இன்னொன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பக்கம் மானு, இன்னொரு பக்கம் புலி. மானை பிடிச்சிருப்பான், புலித்தோலை கட்டியிருப்பான். மானும் புலியும் எதிர்ப்பதம் தான். அது போல அவனுக்கு ஒரு பக்கம் சந்தன சாந்தும், ஒரு பக்கம் சாம்பல் சாந்தும் அணிந்திருப்பான். சந்தன சாந்து அம்பிகைக்குரியது, சாம்பல் சாந்து பெருமானுக்குரியது. இப்படி சந்தனம் என்பது பெரும் வாசனைக்குரியது, சாம்பல் என்பது வாசனை அற்றது. நாகத்துக்கும் இது என்ன சொல்ல வந்தேன்னா, நாகத்துக்கும் நிலவுக்கும் பகை உண்டுன்னு சொல்லுவேன். நம்ம சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? இந்த அடிக்கடி சந்திர கிரகணம் நடக்குது இல்ல, அப்போ நிலா முழுவதும் என்ன ஆகும்? சிகப்பா மாறும்ல. நிலா முழுவதும் சிகப்பா மாறுறது என்னன்னு சொல்லுவோம்? பாம்பு பாம்பு நிலவை விழுங்குகின்றது. அதனால பாம்புக்கும் நம்மளுடைய சந்திரனுக்கும் பகை உண்டு. மானுக்கும் புலிக்கும் பகை உண்டு. நீருக்கும் நெருப்புக்கும் பகை உண்டு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பகை இருக்குன்னு சொல்லக்கூடாது. பகைன்னா ஆப்போசிட்டா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆனா ஒரு பக்கம் பெண்ணா இருக்கு. அப்போ பெருமான் தலையில அவங்க சொல்றாங்க, யாரு? நம்ம அம்மா காரைக்கால் அம்மையார் தெரியும்ல உங்களுக்கு? காரைக்கால் அம்மையாருக்கு 2 பாடுறாங்க. எதுல? அற்புத திருவந்தாதி அப்படிங்கிற அந்த விஷயத்துல பாடுறாங்க. 100 பாடல் இருக்கு. திருவந்தாதி
அந்தாதி பாடிய முதல் பாடல் எதுதான்? கிபி 3ஆம் நூற்றாண்டுல முதல்ல பாடின அந்தாதி. எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, திருமுறை எதுல ஆரம்பிக்குது? திருமுறை முதல்ல பாடினது யாரு? திருமுறை முதல்ல பாடினது யாரு? காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தான். காரைக்கால் அம்மையார் தான் திருமுறை முதல் பாட்டு. ஆனா அடுக்கினப்ப லாஸ்டா அடிக்கிட்டோம் 11ஆம் திருமுறையில. இன்னொரு விஷயம், தேவாரத்துல முதல்ல பாடினது யாரு? திருநாவுக்கரசர். அவர் தான் கூட்டாயிரமாறுன்னு பாடினார். அவர் தான் முதல்ல பாடினார். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு யார் வந்து பாடினான்? தோடுடைய செவியன் யார் பாடினான்? நல்லா கவனிச்சு. ஆமா, திருஞான சம்பந்தர். ஆக நம்முடைய மொத்த திருமுறையும் முதல்ல பாடுனது அம்மாதான். அந்தாதின்ற விஷயம் பாடுனது அம்மாதான். அந்தாதியை பாடவே முடியாது. அந்தாதினா எது முடியுதோ அதுல இருந்து தொடங்கணும். எது முடியுதோ அதுல இருந்து தொடங்கணும். 100 பாடல்கள் கொண்டதாக இருக்கணும், பொருள் நிறைந்ததாக இருக்கணும். நீங்க நம்ம வச்சிருக்கிற எல்லா இலக்கணமும் மற்ற இலக்கணங்கள்ல உண்டு, மற்ற மொழிகள் இலக்கணம் உண்டு. நம்ம வச்சிருக்கோம்ல, நம்ம வச்சிருக்கிற சிலேடை அணி, தற்குறிப்பேற்றல் அணி, எல்லா அணியும் மற்ற மொழிகள்ல உண்டு. அந்தாதி மட்டும் கிடையாது. அந்தாதி அப்படிங்கிற விஷயம் மட்டும் எந்த மொழிக்கும், எந்த முடிக்கிறோமோ அதுல தொடங்குறோம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த அந்தாதி கிடையாது. ஆக அந்த அந்தாதி யார் பாடினான்னா நம்முடைய அம்மையார். எனக்கு காரைக்கால் அம்மையாருக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த 100 பாட்டுல அவங்க என்ன பாடினாங்கன்னா, எப்பா அந்த பாம்பை கழுத்துல போட்டிருக்கியப்பா, எப்ப பார்த்தாலும் பிச்சை எடுக்க போறேல நீ. பிச்சை எடுக்கும் போது பிச்சை போட வர்றாங்கல்ல, பெண்கள் தான் பிச்சை போட வருவாங்க. உன் கழுத்துல இருக்கிற பாம்பை பார்த்துட்டு யாருமே உனக்கு பிச்சை போட மாட்டாங்கப்பா, தயவுசெய்து அந்த பாம்பை கழட்டி வச்சுட்டு போப்பா. அம்மா சொல்றாங்க, இந்த பிறை இருக்குல்ல, பிறை, சிவபெருமான் தலையில பிறை எப்படி இருக்கும்? பிறை எப்படி இருக்கும்? 1ஆம் பிறை தான். ஒரு பிறை தான் வச்சிருக்கான். ஆனா முதல் பிறை தெரியாது. 3ஆம் பிறை தான் தெரியும். அவன் தலையில வச்சிருக்கிறது 1ஆம் பிறை தான். 1ஆம் பிறை தான் வச்சிருக்கான். ஆனா அது தெரியாதுன்றதுனால நமக்கு கோடு போட்டு 3ஆம் பிறையா நம்ம சொல்லுவோம். அதனாலதான் 3ஆம் பிறை பார்க்கணும்னு சொல்லுவாங்க எப்பயுமே. ஏன் 3ஆம் பிறை பார்க்க சொல்றாங்க? ஏன் 3ஆம் பிறை பார்த்தா நமக்கு பெருமை? ஏன் 3ஆம் பிறை பார்த்தா என்ன? சிவனுடைய சிரசு தரிசனம் பண்ணது. சிவனுடைய சிரசு தரிசனம் பண்ணி மண்ண பண்ண போறோம். கண் பார்வை நல்லா தெரிஞ்சுன்னு அர்த்தம். அதாவது 3ஆம் பிறை எதை சொல்லுது அப்படின்னா, கொடும் பாவியாக இருந்தான். யாரு? சந்திரன். கொடும் பாவியாக இருந்த சந்திரனை சிவபெருமான் 1ஆம் பிறையில தலையில தூக்கி வச்சு அவனை காப்பாத்தி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அவன் தன்னுடைய பாவத்தெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? நீ வளருவ, ஆனாலும் நீ தப்பு பண்ண இல்ல, தப்பு பண்ணணும் தண்டனை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? தப்பு பண்ண எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுட்டா என்ன ஆகும்? வாடா நம்மளும் எல்லாரும் இறங்கி தப்பு பண்ணலாம்னு தோணும். நீ தப்பு பண்ண, அதனால உனக்கு தேய்கின்றதும் வரும், தேய்வும் வரும். நீ தப்ப உணர்ந்துட்ட, அதனால திரும்ப மீண்டும் வளர்ந்து விடுவாய். நீ தப்பு பண்ணதுக்கான தண்டனை தேய்வாய், ஆனா முழுவதும் தேய்ந்து 0 ஆகிட்டு திரும்ப வளராம இருக்க மாட்ட. என்னை அடைக்கலப்பட்டதுனால வளருவ. அதனால சிவபெருமானுடைய 3ஆம் பிறை பார்த்து எந்த விஷயம் செய்தாலும் அது வளரும், தேயாம வளரும். நல்ல விஷயமா இருந்தா சிவபெருமானுடைய 3ஆம் பிறையை பார்த்து நீங்க எந்த விஷயம் செய்தாலும் அது தேய்வில்லாம வளரும். அது எப்போ? குற்றம் இல்லாத பொருளா இருந்தா. குற்றமுடைய பொருளா இருந்தா தேஞ்சு வளரும், தேஞ்சு வளரும். குற்றமில்லாத பொருளா இருந்தா தேயாம வளரும். 3ஆம் பிறை என்பது நம்ம கண்களால பார்க்கக்கூடிய முதல் பிறை. அது எதை தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. முக்காவாசி 3ஆம் பிறை தெரியவே மாட்டேங்குது. 4ஆம் பிறை தான் தெரிஞ்சு, 2ஆம் பிறை தெரியுது. 3ஆம் பிறை ஆமா, 3ஆம் பிறை கொஞ்ச நேரம் தான் தெரியும். 2ஆம் பிறை தெரியவே தெரியாது. 2ஆம் பிறை தெரியாது. முதல் பிறையும் 2ஆம் பிறையும் தெரியாது. ஏன்னா பௌர்ணமிக்கு மறுநாள், அமாவாசைக்கு மறுநாள் திரும்ப அமாவாசையா தான் இருக்கும். பாலைவனங்கள்ல தெரியும், நம்ம ஊர்ல தெரியறதுக்கு கொஞ்சம் கடினம் தான். இப்போ ரமஜான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 4-5 நாள்ல பிறை பார்க்க போறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? நம்ம சிவபெருமானுடைய பிறை தரிசனம் எல்லா சமயங்கள்லயும் இருக்கு.
நாம இங்க மட்டும் இல்ல, எல்லா சமயங்கள்லயும் பிறை தரிசனம் இருக்கு. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், சம்பந்தம் இருக்கு. அமாவாசைக்கும், அமாவாசைன்னா அவர் கண்டிப்பா அவங்களும் பிறை பார்ப்பாங்க, நாங்க இருக்கக்கூடியவங்களும் நம்மளும் பிறை பார்ப்போம். பிறை பார்த்துதான் நம்ம எல்லாமே நம்ம எல்லாமே சந்திரனுடைய அடிப்படை தான். நம்மளுடைய திதி எல்லாமே, நட்சத்திரம் எல்லாமே அவங்களுக்கும் சந்திரனுடைய அடிப்படை தான். நிறைய இந்த விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த பிறை, 3ஆம் பிறை எதற்கு பார்க்கிறோம் அப்படின்னா, அது நாம் எடுக்கின்ற காரியம் வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக 3ஆம் பிறை பார்ப்பாங்க. பார்த்துட்டு சில பேர் தங்கம் பார்ப்பாங்க. நீங்க 3ஆம் பிறை பார்த்து என்ன பண்ணுவாங்க, கையில இருக்க மோதிரம் பார்ப்பாங்க, தங்க பொருளை பார்ப்பாங்க. என்னன்னா தங்கம் தேயாம வளரணும். சில பேர் புத்தகம் எடுத்து பார்ப்பாங்க. சில பேர் 3ஆம் பிறை பார்த்துட்டு கையில பேனா எடுத்து பார்ப்பாங்க. நாலாம் 3ஆம் பிறை 4 நாள் காசு கூட வச்சு பார்ப்பாங்க முதல்ல இல்லைங்க. ஆமா ஆமா, காசு கூட பார்ப்பாங்க, காசு வச்சு பார்ப்பாங்க. ஆனா அடியன் கேட்பதெல்லாம் 3ஆம் பிறையை பார்த்துட்டு எங்க அடியவர் பெருமக்கள் மனசுல நினைச்சேன், பெருமானே எடுக்கின்ற பிறவிதோறும் இந்த அடியவருடைய தொடர்பு என்றும் இல்லாம வளர்ந்து கொண்டே போகணும் சுவாமி அப்படின்னு சொல்லி அடியவருக்கு நினைப்ப. ஆனா பார்ப்பது எல்லாமே 4ஆம் பிறை தான். 4ஆம் பிறை பார்த்தா நாய்ப்படாத பாடு. அடுத்து 4ஆம் பிறை, அந்த நாய்ப்படாத பாடு முடியறதுக்காக அடுத்து 3ஆம் பிறை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து 3ஆம் பிறை பார்த்தாதான் சாப மோட்சம். நான் நிமிர்ந்து பார்த்தேன்னா வானத்துல நிலம் 4ஆம் பிறையில தான் நிற்கும். என்னைக்குமே 3ஆம் பிறை நான் ரொம்ப இப்பதான் ஒரு ரீசெண்டா ஒரு ஒரு வருஷத்துல பார்த்தா 3ஆம் பிறை வாழ்நாள்லயே பார்த்திருக்கேன். நான் பிறை பார்த்துட்டு எனக்கு திதி பார்ப்பேன். ஆக்சுவலி திதி பார்த்துட்டு தான் பிறை பார்க்கணும். நான் பிறை பார்த்து திதி பார்ப்பேன். சதுர்த்தி தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, தெரியும் இல்லையா? 4ஆம் பிறை பார்த்துட்டு அதாங்க நாய்ப்படாத பாடு போறதுக்கு ஒரு பரிகாரம். 4ஆம் பிறை பார்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சோடனே உடனே கணபதியை நினைக்கணும். உடனே விக்ன விநாயகனை மனசுல நினைச்சோம் அப்படின்னா அந்த வருகின்ற விக்னங்கள் எல்லாம் அதனாலதான் சதுர்த்தி தினம் என்று யாருக்கு சொல்றோம்? சங்கடஹர சதுர்த்தி. 4ஆம் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை எல்லாம் நீக்குகின்ற சதுர்த்தி நம்முடைய பெருமானாகிய இவருக்கு உண்டு, நம்மளுடைய விநாயக பெருமானுக்கு உண்டு. அதனால 4ஆம் பிறைக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, 4ஆம் பிறை பார்த்த உடனே விநாயக பெருமானை பார்க்கணும், நினைக்கணும். இல்லாட்டி விநாயக பெருமான் கோவிலுக்கே போயிட்டு வந்தா அது நாய்ப்படாத பாடு போயிடும் அப்படின்னு சொல்வது ஒரு வழக்கமா இருக்கு. ஆனா அடியன் எப்ப பார்த்தாலும் 4ஆம் பிறையா தான் நான் பார்ப்பேன். பெருமானே ஒரு முறை கூட 3ஆம் பிறை காட்ட மாட்டேன். ஆனா ஒரே ஒரு நாள் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் பிறை பார்த்தேன். என்னுடைய வாழ்நாள்லயே 3ஆம் பிறை பார்த்திருக்கேன். பார்த்துட்டு எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சது, பாருங்க பார்த்தா என்னைக்கு இதை பார்த்துட்டு எதை நினைச்சாலும் வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொல்ல வந்த கருத்து, அந்த பிறை இருக்குல்ல, சுவாமி தலையில இருக்கக்கூடிய பிறை 3ஆம் பிறை. அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம அம்மா காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா தலையில வச்சிருக்கையில நாகம், நீ அசந்த உடனே கொஞ்சம் போல தின்றுது, நீ அசந்த உடனே கொஞ்சம் போல தின்றுது, நீ அசந்த உடனே கொஞ்சம் போல தின்னு கடைசியில கொஞ்சம் போல கீத்துதான் விட்டு வச்சிருக்கு, அதனாலதான் உன் தலையில அப்படியே பிறை மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சும்மா அம்மா நிறைய கிண்டல் பண்ணுவாங்க அம்மா ஐயாவை. நான் அப்படி இருக்க, ஏன் பிச்சை எடுக்க போற? நீ பிச்சை எடுத்தா உனக்கு அசிங்கமோ இல்லையோ, எங்களுக்கு அசிங்கமா இல்லையா? என்னைய விடு, உலகத்துக்கே தன் அன்னையா இருக்கக்கூடிய வைஃபுக்கு எப்படி இருக்கும்? வைஃபுக்கு, மனைவிக்கு எப்படி இருக்கும்? தயவு செய்து பிச்சை எடுக்காதப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அவன் பிச்சை எடுக்கிற அழகையும், அவன் கழுத்திலே இருக்கக்கூடிய அந்த நாகாபரணத்தையும், அவன் தலையிலே சூடி இருக்கக்கூடிய பிறையையும், அவன் விரிசடையாக ஆடுகின்றதை மட்டும்தான் 100 பாட்டுல பாடிருக்காங்க அம்மா. வேற எதுவுமே பாடல. அந்த புயங்கன் அவன் கிட்ட இருக்கக்கூடிய, நீங்க வாய்ப்பு இருந்தா அற்புத திருவந்தாதி படிங்க. அற்புத 100 பாட்டு ஒரு நாளைக்கு 2 பாட்டா படிச்சுட்டே வாங்க. எப்படி எல்லாம் கொஞ்சிருப்பாங்கன்னு தெரியும் சிவபெருமான். நீங்க அற்புத திருவந்தாதி இருக்கக்கூடிய அதே வரியை அப்படியே மாறாம யார் யூஸ் பண்ணுவா? மணிவாசக பெருமான் யூஸ் பண்ணுவாரு. அற்புத திருவந்தாதில அதே வரியை மாத்தாம ஞானசம்பந்தர் யூஸ் பண்ணுவாரு. அதே வரியை மாத்தாம யார் யூஸ் பண்ணுவா? நம்மளுடைய மூவர் பெருமக்கள், மூவர் முதலிகள்ல நம்பியார் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படியே காப்பி எடுத்திருப்பாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாகத்திற்கும் பாம்பிற்கும் பகை, மன்னிக்கணும், நிலவிற்கும் நாகத்திற்கும் பகை. சிவபெருமான் கிட்ட அது இருக்கு, தலையில இருக்கு, உடம்பெல்லாம் இருக்கு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். முக்கியமான செய்தி, பகை மறந்தவர்களை அனைத்தையும் தன்னுடைய ஆபரணமாக வச்சிருக்க. சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆபரணமும் பகை மறந்ததே. எதெல்லாம் பகை மறந்ததோ அதெல்லாம் ஆபரணம் அவனுக்கு. எடுத்துக்காட்டா சொல்லுவோமா? இந்த புலி அவன் மேல பாஞ்சுது.
எந்த புலி? வேத புலி. வேத புலி அவன் மேல பாஞ்சது. பெருமானுடைய கை பட்டதுமே அவன் பகை மறந்தது. யார்? பெருமான் மேல பகையோட தான் வந்துச்சு. பெருமான் மேல கை பட்டதுன்னு பகை மறந்தது. இழுத்து தோலை வச்சுக்கிட்டான். இந்த மான் என்பது பெருமானை பாய்ந்தது. பெருமானுடைய கையில வந்த உடனே மடமானா மாறிடுச்சு. மடமானா அறிவு இல்லாம பெரிய தனக்குன்னு ஒண்ணு இல்லாம மாறிடுச்சு. அது பகை மறந்தது. தன் கையிலே பெருமானுக்கு ஆபரணமான பன்றி கொம்பு. பன்றியாக வராக அவதாரத்துல இருந்தார். யாரு? பகையோடு நின்றார். யாரு பக்கத்துலயும் போக விடாம நின்னார்? யாரு? திருமால் நின்னாரு. போய் பன்றியினுடைய கொம்பு அப்படி ஒடிச்சார். பன்றி கொம்பு தொட்டாரு. பகை மறந்தது. ஒடிச்சு ஆபரணமா வச்சுட்டார். ஆமை ஓடு கூர்ம அவதாரமா நின்னாரு. அதனால அதை எடுத்து பகை மறந்தது வச்சாரு. சட்டைநாதர் சட்டை போட்டுக்கிட்டாரு. எத? தன்னுடைய நரசிம்மருடைய சட்டை. நரசிம்மர் எல்லாத்தையும் கிழிச்சாரு. நரசிம்மரே கிழிச்சு அவருடைய சட்டையை தோளா சட்டையா போட்டுக்கிட்டாரு. சட்டைநாதரா. பகை மறந்தார் நரசிம்மர், சட்டையானார். ஊமத்தம்பூ பகை மறந்தது. தும்பைப்பூ பகை மறந்தது. தாமரை பகை மறந்தது. தாமரை பூ நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். தாமரை பூவுக்கான அதிபதி யார் அப்படின்னா, தாமரைக்கான அதிபதி நம்முடைய சிவபெருமான், பரசிவன் தான். அதனால தாமரை பூவை யார் உருவாக்க முடியாது. தாமரைக்கான அதிதெய்வம் யாரு? தாமரைக்கான அதிதெய்வம் சிவபெருமான் தான். தாமரை செந்தாமரைக்கான அதிதெய்வம் சிவபெருமான் தான். அதனால அதை யார் உருவாக்க முடியாது? பிரமனால உருவாக்க முடியாது. பிரமன் எல்லாத்தையும் உருவாக்கலாம். ஆனா ஏன்னா அதுக்கான அதிபதி யாரு? அந்த அந்த இடத்தை இவர் கை வைக்க முடியாது. நல்லா கவனிங்க. தாமரைக்கு அதிபதி. அதனாலதான் தாமரை மலர்ல யார் உட்கார்ந்துருக்கா? பிரமன். தாமரை மலர்ல ஏன்னா பிரமன் அதுல அமர்றாருன்னா ஏற்கனவே என்ன இருந்திருக்கணும்? பிரம்மனை படைச்சிட்டு அதுக்கப்புறம் தாமரை படைச்சு உட்கார வைக்கல. முதல்ல தாமரை படைச்சிட்டு அதுக்கு மேலதான் பிரம்மனை உட்கார வச்சாரு. தாமரை என்பது பிரமனுக்கும் முந்தைய படைப்பு. புரியுதுங்களா? தாமரை என்பது ஒவ்வொரு யுகத்திலும் பிரமன் எதை படைக்க முடியாது? தாமரையை படைக்க முடியாது. அதனாலதான் சிவபெருமானுடைய மலர்கள்ல தாமரை மலர் சிறந்த மலர். ஐயா சொல்லுங்க சரவணசாமி. ஐயா, அதனாலதான் நாராயணனுடைய தொப்புள் குடையிலிருந்து தாமரையினுடைய தண்டு வழியாத்தான் பிரம்மன் மேல போய் வந்ததா ஒரு புராண செய்தி இருக்கு. சிவசிவ உண்மைதான், உண்மைதான். தாமரை தான் முதல்ல வந்தது. தாமரை தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் யார் வந்தா? பிரமன் வந்திருக்காரு. தாமரையை பிரமனாலே படைக்கும் சிவன் எதற்கெல்லாம் அதிதெய்வம். நல்லா கவனம். முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுதா? தாமரை பிரமனுக்கு முன்னதாக வந்தது. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா புரியலையா? ஏன்னா தாமரை வர்றதுக்கு முன்னாடி தொப்புள் கொடி மூலமா ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய நாராயணனுடைய தொப்புள் கொடி மூலமா அது மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் யார் வந்தா? அது மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் மலர் மேலதான் உட்கார்ந்தாரு பிரமன் வந்தார். தாமரை என்பது யாருனால படைக்க முடியாது? பிரமனால படைக்க முடியாது. ஏன்? ஏன்? தாமரைக்கு அதிதெய்வம் யாரு? சிவபெருமான் யார் எதற்கெல்லாம் அதிதெய்வமாக இருக்கின்றானோ அவைகள் எல்லாம் யார் படைக்க முடியாது? சிவபெருமான் யாருக்கெல்லாம் அதிதெய்வமா இருக்காரோ அதை யாருனால படைக்க முடியாது? பிரமனால படைக்க முடியாது. பிரமனால படைக்க முடியாத எதையும் எவனால கொண்டு போக முடியாது. பிரமனால படைக்க முடியாத எதையும் எவனால கொண்டு போக முடியாது. படைக்க முடியாதது எதுவோ, எவனால் கொண்டு போக முடியாதது எதுவோ அவை அனைத்தும் சிவத்திற்கு சிவனே அவருக்கு அதிதெய்வமாக உண்டு. சரியா? அப்போ தாமரைக்கு என்ன கிடையாது? பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஏங்க மலர்ந்தது உதிர்ந்து போயிருதேங்க, அப்படியே நிக்கிறோம்ல, உதிர்ந்துருது. அப்ப அது இறப்பு. இறந்தாலும் அதை யார் தான் படைக்கணும்? அப்ப சிவபெருமான் தான் படைக்கும். அவன் தான் படைப்பான். அவன் தான் படைப்பான், அவன் தான் காப்பான். நல்லா கவனிங்க, நல்லா முக்கியமான செய்தி. தாமரைக்கு அதிதெய்வமாக சிவம் இருப்பதினாலே தாமரையை பிரமனால் படைக்கவும் முடியாது. பிரமனால் படைக்க முடியாததுனாலே யமனால் அழிக்கவும் முடியாது.
யமனால் அழிக்கவும் முடியாது என்பதனாலே இடைப்பட்ட காலத்திலே திருமாலால் காக்கவும் முடியாது. ஆகவே தாமரை என்ற அந்த பொருளுக்கு படைப்பும் இன்றி, நிற்பொருளும் இன்றி, நீக்கமும் இன்றி, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியம். அது போல தாமரை. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களா? முக்கியமான செய்தி. இப்போ தாமரை பூவுக்கு அதிதெய்வமா இருக்கக்கூடிய சிவபெருமான் தாமரை பூவுக்கு அதிதெய்வமா இருக்கிறதுனால அது பிறப்பு, இறப்பு, வீடு நடு நிற்றல் என்று சொல்லுகின்ற மூன்றையும் கடக்குது. சிவபெருமானை நாம் அனைவரும் அதிதெய்வமாக கொண்டு விட்டால், நமக்கு சிவபெருமான் அதிதெய்வம் ஆகிவிட்டால், நம்மையும் பிரமனால் படைக்கவும், திருமாலால் காக்கவும், யமனால் அழிக்கவும் முடியாது. ஆகவே சிவனுக்கே அடிமையாவோம், சிவனுக்கே ஆளாவோம். ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. ஆளாய் இனி அல்லேன் எனலாம். உனக்கு ஆளாகாம நான் இருக்க முடியுமா? உனக்கு ஆளாகாம நான் இருக்க முடியாதே சுவாமி. உனக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அடிமை என்று நான் உன்னை பெருமையாக சொல்லிக் கொண்டுகிறேன். சிவனுக்கு அடிமையாவது என்பது உலக பிறப்பிலிருந்து நீங்குவதற்கு உபாயம். உங்களுக்கு எல்லாருக்கும் யார் அதிதெய்வம்? எங்க இப்ப சொல்லுங்க பாக்கலாம். எங்களுக்கு அதிதெய்வம் வேற யாருன்னு தில் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். எங்களுக்கு அதிதெய்வம் வேற யாருன்னு தில் இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். முடியாது. ஏன்? நம்ம பிறவியிலிருந்து நீங்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் சிவபெருமான். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, சிவனுடைய சரணம் அடைந்த அனைவருக்கும் பிறப்பில்லை, இறப்பில்லை, வீடு பேர் இல்லை, நடுநிற்றல் இல்லை. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, தோற்றம், திதி, தோற்றம், இது மூணும் கிடையாது. அழிதல். ஆஹா, தோன்றி நின்று அழிதல், தோன்றி நின்று மறைதல், இந்த மூணும் யாரு கிடையாது? சிவனுடைய தரன் புகுந்தவர்களுக்கு கிடையாது. இதுக்கு எடுத்துக்காட்டுதான் தாமரை. தாமரையை பார்க்கும் போதெல்லாம் இந்த எண்ணம் தோன்றும். ஆக தாமரையை பிரம்மன் படைக்கலையே. காரணம் சிவன் அதிதெய்வமே. சிவன் அதிதெய்வமே. எப்படி சூரியனை கண்டவுடனே தாமரை மலர்கின்றதோ அதுபோல இந்த ஆன்மாவும் சிவசூரியனை கண்டு மலரும் போது இதுவும் தாமரை ஆகுது. ஆகவே நமக்கும் என்ன கிடையாது? அதிதெய்வம் சிவபெருமான் தான். நமக்கும் தோற்றம், நிலைபேறு, அழிவு என்று சொல்லுகின்ற மூன்று பொருள்கள் நமக்கு கிடையாது. சரி, எதுக்கு சொன்னோம்னா, சிவபெருமானுக்கு இந்த மலர்கள் எல்லாம், தலையில உள்ள மலர்கள் எல்லாம் சொன்னோம். சரி, முக்கியமான செய்தி, பகை மறந்தது. சிவன் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் பகை மறந்தது. உடம்பு இருக்கும்போது என்ன பண்ணும்? உடம்புக்குள்ள உயிர் இருக்கும்போது என்ன பண்ணும்? நல்லா எனக்கு கவனிங்க. உடம்புல உயிர் இருக்கு, என்ன பண்ணும்? எல்லாத்தையும் மன்னிப்பேன் சார், எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். ஆனா அந்த படுபாவையை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். பகை எனக்குள்ள இருக்கு. அவன் செஞ்சது என்னால மறக்கவே முடியும். எப்ப வரைக்கும் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். உயிர் போன உடனே இந்த உடம்புக்கு என்ன போயிடுச்சு? உயிர் போன இந்த உடலுக்கு என்ன போயிடுச்சு? பகையும் போயிடுச்சுங்க. பகை போயிடுச்சு. அதனால அந்த சாம்பல் எடுத்து அணிகலனா அணிஞ்சுக்கிறான். பகை மறந்த உடல். எதெல்லாம் பகை மறக்கின்றதோ அவை அனைத்தும் சிவபெருமானுடைய ஆபரணமா மாறும். அவ்வளவுதான் புயங்கனுக்குள்ள இருக்கும். பகை மறந்தது எது? எதுவும் பகை மறந்துருச்சு. யாரு வந்தா? கங்கை என்ன பண்ணா? இந்த பூமியை குடைந்து அழித்தே தீருவேன்னு சொல்லிட்டு குதிச்சாரா இல்லையா? சிவபெருமானுடைய சடைமுடி பட்டவன என்ன ஆயிடுச்சு? பகை மறந்துட்டா. உள்ள போனவனே மாட்டிக்கிட்டா. உள்ள மாட்டிக்கிட்ட உடனே பகீரதனுக்கு பகீர்னு ஆகி போச்சு. என்னடா, அவ எனக்காக வர சொன்னேன், ஓன் தலையில மாட்டிக்கிட்டாலே, நான் என்ன பண்றது சாமி? இவ்வளவு வர முடியாது. உள்ள போனா வெளில வர முடியுமா? ஏன்னா பேரண்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா. அவனுடைய சடாமுடி பேரண்டம் மாட்டிக்கிட்டா. வெளியே வரவே முடியல. அவளுக்கும் போகணும்னு ஆசை இல்லை. நான் போக மாட்டேன். கெஞ்சுறாரு பகீரதன், ஐயா எங்க முன்னோர்களுக்காக அதான் தவம் செய்தேன். பஞ்சமா அக்னிக்கு நடுவில் நின்று ஒற்றைக்கால் நுனியில தவம் செய்தேன். அதுக்கு பண்ணிட்டீங்களா சாமி? சரி போனா போது என்ன பண்ணாது? ஒரு முடியை மட்டும் எடுத்து விட்டேன். ஒரு முடி
ஒரே ஒரு சின்ன சன்னமான புன்சலை எடுத்து விட்டாரு, பொங்கி வருகின்றாள் கங்கை. மொத்த முடிய எடுத்தா திரும்ப பூமி என்ன ஆயிடும்? மொத்தமா கழட்டி விட்டா பூமி என்ன ஆயிடும்? திரும்பவும் பூமியை அதனால என்ன பண்றாரு? முடி அப்படி விளக்கி எடுக்கிறார். பகை மறந்ததுதான் சிவபெருமானுக்கு அடையாளமாக சிவபெருமானுடைய அணிகள். சிவபெருமான் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை அணிகள் நீங்க வேணா கணக்கு போட்டுக்கோங்க, எந்த அணிகளை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஐயா சொல்லுங்க சார். ஐயா ஆதி அந்தம் இல்லான் அப்படின்னா நம்ம சிவபெருமான் தான். எல்லா ஆன்மாக்களுக்கும் அவர் ஆதிதான். அப்படி உணர்ல சில ஆன்மாக்கள் அவ்வளவுதானே தவிர அவரு தானேங்க ஐயா எல்லாருக்குமே ஆதி. ஆமா, எல்லாருக்குமே அதி தெய்வம் அவர்தான். அதனாலதான் எல்லாரையுமே என்ன பண்ண போறாரு சிவபெருமான்? யாரையும் விட போறது இல்ல, யாரையும் விட போறது இல்ல. அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக. ஆனா நாம எல்லாரும் அவனுக்கு அடிமையாக நிற்கின்ற எண்ணம் நமக்குள்ள வந்ததுன்னா, அவன் நம்ம ஏற்கனவே சாசனம் எழுதிட்டான். நமக்கு அதிதெய்வம் அவன் தான், மாற்றமே இல்லை. ஆனா திரும்ப பிறக்காம இருக்கணும். யாரெல்லாம் திரும்ப பிறக்கிறா? சிவபெருமான அதிதெய்வமா ஏற்காதவங்க எல்லாம் திரும்ப. ஆனா ஒரு காலத்துல சிவன் அடைஞ்சுதான் ஆவாங்க. இன்னைக்கு இல்லாட்டினாலும் 10 பிறவி. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்போ சிவபெருமான அடைய நினைக்கக்கூடிய ஆன்மாக்கெல்லாம் சிவனுடைய அதிதெய்வ தன்மை அவனுக்குள்ள அது உணர ஆரம்பிச்சிச்சுன்னா அது பிறப்பு நீங்க. அவ்வளவுதான். அந்த தன்மைக்கு படிப்படியா வருது. அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் தன்மைக்கு படிப்படியா உயர்ந்து வருது. ஆக சிவனிடம் அணிகலனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க என்னவா இருக்கணும்? மறக்கணும். பகை மறந்தா மட்டும்தான் அவனுடைய உடலிலே நாம் சேருகின்ற நிலையை பெறுவோம். அவனுடைய உடல்னா என்ன? அவனுடைய உடல்ன்றது அவனுக்கு என்ன சொல்லப்படுது? என்னது? அறிவுதான் திருமேனி. அவனுக்கு அருள் தான் திருமேனி. நாம தான் சும்மா ஆடுற மாதிரி வச்சுக்கிறோம். அவனுக்கு அறிவு திருமேனி, அருள் திருமேனி, இன்ப திருமேனி. அதுதான் அவனுடைய திருமேனிகள். அந்த திருமேனியில கலக்கணும்னா நீங்க என்ன மறக்கணும்? பகை மறக்கணும். சப்போஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கெல்லாம் இருக்கு, எனக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டேங்குது. நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கேன் சார், அவனை மட்டும் படிக்கலாம். அது இன்னும் எனக்குள்ள இருக்கு. ஆனா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை டைலூட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுருவேன். ஆனா அவனை மட்டும் விட மாட்டேன். பரவாயில்ல, நான் நாயகத்துல 10 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய பகையை மட்டும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி கடைசியில புரிஞ்சுக்கிட்டான். இந்த பகையினால பல பிறவி நம்ம எடுக்கணுமா? போய் இந்த லோஃபரை போய் மனசுல நினைச்சு நான் பிறவி எடுக்கிறதுக்கு பதிலா நான் என் பெருமான நினைச்சு பிறவி இல்லாம நான் போய்க்கிறேன், விட்டுறலாம் அப்படின்னு. சரி, அப்போ பகை மறந்தவைகள் எல்லாம் பெருமானிடம் என்னவா இருக்கு? ஆபரணமாக இருக்கு. சிவபெருமானுடைய உடலில் இருக்கக்கூடிய நாகம் என்பது பகை மறந்தனால்தான். நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா நாகமும் கிடையாது, அது பகை மறந்த நாகம். அதனால உடம்புல இருக்கு. யாரு பக்கத்துல போனாலும் எதுவும் பண்ணாது. ஏன்னா அதுக்கு பகை இல்லை. பகை இருந்தா தானே சீரும். அந்த பகை எப்போ வரும்? சாமி எப்போ வரும்? பெருமாள் வரும்போது. நானே சொல்லிடுறேன். பகை எப்ப வரும் அப்படின்னா, உங்களுக்கு பயம் வர்றப்பெல்லாம் பகை வரும். ஐயோ அவன் அதை பண்ணிடுவானோ, ஐயோ அதை அவன் தூக்கிட்டு போயிடுவானோ, ஐயோ இதை செஞ்சிருவானோ, அந்த பயம் வருகின்ற நேரம் எல்லாம் பகை வரும். இப்போ ஒரு எதிரி நாட்டுக்காரன் நம்மளை வந்து பண்ணிடுவானோ நினைச்சாதான் அவன் மேல பகை வரும். பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டு இடத்த ஆட்டைய போட்டுருவான்னு நினைச்சாதான் அவன் மேல பகை வரும். எதுக்கெடுத்தாலும் பயம் வருது. பயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கு? பகை இருக்கும். பயமும் பகையும் கங்கும் புகையும் போல ரெண்டுமே பேரலா இருக்கும். அதனால பயம் இல்லை அப்படின்னா என்ன இல்ல? பகை இல்லை. அதனாலதான் முருகப்பெருமான் யாம் இருக்க பயமே, யாம் இருக்க பயமே. பயம் வேணாம், பயம் இல்லாட்டி. அதனால சிவபெருமான் பக்கத்துல போட்டிருக்க நாகத்தை பார்த்து பயப்படாதீங்க. பக்கத்துல போனாலும் ஒண்ணும் பண்ணாது உங்களுக்கு. கொஞ்சம் சிவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நாகமும் நீங்க பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமே தவிர உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அவைகள் எல்லாம் பகை மறந்தது. கங்கை பகை மறந்தால், சோமன் பகை மறந்தான், நாகன் பகை மறந்தான், நற்கொன்றை பகை மறந்தது, சுடலை பொடி பகையற்றது, சிவபெருமானுடைய காதில் குளையும் தோடும் பகையற்றது, கழுத்திலே தொங்குகின்ற ஆபரணமாக விளங்குகின்ற பன்றிக் கொம்பும்
நம்மளுடைய ஆமை ஓடும் பகை மறந்தது, அவன் இடையிலே கட்டியிருக்கக்கூடிய புலித்தோல் பகை மறந்தது, அவன் காலிலே கட்டியிருக்கக்கூடிய சலங்கையும் பகை மறந்தது. ஆகவே பகை மறந்தவர்கள் மட்டுமே சிவனிடம் சென்று சேர முடியும். முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் இன்றைய தினம் முழுவதும் தவமாக கடந்தேன். யாத்திரை 10 போறோம், சிவபெருமான் இருக்கிற இடத்தை நோக்கி போறோம். சிவபெருமான் இருக்கிற இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னா அவன் புயங்கன் என்பதை தெரிஞ்சுக்கணும். அவன் புயங்கன் என்பது என்னன்னா நாகங்களை ஆபரணமாக கொண்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாகங்கள் ஆபரணமாக கொண்டவன்னா அந்த நாகங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நாகங்கள் என்பது என்ன அப்படின்னா பகை மறந்த நாகங்கள். எவையெல்லாம் பகை மறந்து நிற்கின்றதோ அவர்கள் தான் யாத்திரை 10க்கு போக தகுதியுடையவர்கள். இல்லாட்டி எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் நீ பேரம்பலன்ற விஷயத்த சிந்திக்கவே முடியாது. பகை இருக்கிற வரைக்கும் நீ இந்த பூமியில இருப்ப. பகை இருக்கிற வரைக்கும் உனக்கு பிறப்பு உண்டு. அதனால பகையற்றவனாக நீ வாழணும் அப்படின்னா வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்களை எடுத்துக்குவாரு. புயங்கன் என்பது எவையெல்லாம் பகையற்றவனாக இருக்கின்றதோ அவைகளையெல்லாம் எடுத்துக்கொள்கின்றவன். நீ பகையற்றவனா இருந்தா மட்டும்தான் யாத்திரை 10க்குள்ள வர்றதுக்கு தகுதி, நீ டிராவல் பண்றதுக்கே தகுதி. சரி, இன்னைக்கு பண்ணிடுவோமா? இன்னைக்கு போய் என்ன பண்ணுவோம்? ஸ்டெரிலைஸ் பண்ணிடுவோம். கையில கொஞ்சம் போல ஹேண்ட் வாஷ் போட்டு கொரோனாவுக்கு இப்படி தேய்ச்ச உடனே அது என்ன சொல்லுவோம்? அது என்ன மறந்து போச்சு எனக்கு. அது என்னது? சானிடைசர். சான்ஸே இல்ல, அந்த வார்த்தை வாய்க்குள்ள வரல. சானிடைசர். சானிடைசரை கையில போட்டு ஒரு துளி சேவா தப்பா சொல்றேன்னா மன்னிக்கணும். சானிடைசர் அந்த சானிடைசர் நம்ம கையில போட்டு நம்ம கையில எப்படி ஒரு துளி நம்ம அந்த ஜெம்ஸ் எல்லாம் இல்லாம நுண்ணுயிர்கள்லாம் இல்லாம நம்ம கைய பாதுகாக்கிறோமோ அது போல ஆன்மாவுக்குள்ள ஒரு சானிடைசர் போட்டோம்னா ஒரு துளி பகை இல்லாம நம்மளை தொடர்ச்சி எடுத்துட்டோம்னா நாம அடுத்த வாரத்துல இருந்து யாத்திரை 10க்கு தயாராகிடலாம். ஒரு 2 நாள் நமக்கு பயிற்சி. என்ன பயிற்சி? சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 4 நாள் என்ன பயிற்சின்னா நம்ம மனசுக்குள்ள தேடி 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 எங்கெங்கயோ ஒரு ஓட்டையில எவனும் பகை இருந்தது எல்லாத்துக்கிட்டையும் நேர்ல போய் சாரி சொல்ல வேணாம், நேர்ல போய் அவங்ககிட்ட பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம். இருந்த இடத்திலேயே எப்பா சாமி உனக்கு எனக்கு இனிமே பகை இல்லை, உனக்கு எனக்கும் எந்த பகையும் கிடையாது, இனிமே நான் பகையற்றவன், உண்மையில எனக்கு அன்பு இந்த இடத்துல இருந்து என் அன்பு அலைகளை உன்னுடைய ஆன்மாவுக்கு பரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பகையானது சானிடைஸ் ஆயிடும். அது ஃபுல்லா நுண்ணுயிர் போன மாதிரி போயிடும். இப்படி தோண்டி தோண்டி எடுத்து எங்கெல்லாம் யாரு மேல பகை வச்சோம், என்னெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம்னா நாம யாத்திரை 10க்கு போவதற்கு தயாராகிறோம். மறந்துடாத மறந்துடாத மறந்துடாதன்னு சொல்லி புயங்க பெருமான காமிச்சுட்டே இருக்க. எல்லாத்தையும் ஏறிட்டு வந்துருவோம். பஸ்ல ஏறி உட்காந்து யாரு மேலே இனிமே எனக்கு பகை இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஏறி உட்காருப்போம். அப்பதான் அந்த அம்மா அப்படி ரொம்ப நெருக்கி பிடிச்சு உட்காருங்க. அந்த அம்மா பார்த்தானே இடம் இருக்கு, இது எப்படி உட்காந்துருக்கு பாரு, கொஞ்சம் கூட இடம் விடாம அப்படின்னு சொல்லி பஸ்ல ஏறுறதுக்கு அப்புறமும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும் பார்த்து பகை வந்துடக்கூடாதுன்னு அங்கங்க என்ன போடுறாரு, அங்க என்ன போடுறாரு? புயங்கன் புயங்கன் மறந்துடாத புயங்கன் மறந்துடாத புயங்கன் மறந்துடாத. அவன் பேரு யாரு? புயங்க பெருமான் புயங்க ஆழ்வான் திருப்புயங்கன் புயங்க பெருமான் புயங்க ஆழ்வான் திருப்புயங்கன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பது. பகை மறந்து பெருமானுடைய திருவடியை சிந்திப்பதே அவனுடைய மாபெரும் யாத்திரையாகிய பேரண்ட பெருமானாகிய சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேர்வதற்கான வழி உபாயம். வேற ஒண்ணுமே இல்ல, வேற ஒண்ணுமே இல்ல. இன்னும் ஒரு செய்தி அதோட நிறைவு செய்யறோம். கரெக்டா நமக்கு 8 நிமிஷம் இருக்கு. இந்த ஏற்கனவே சொன்னேன், பாம்பு என்பது என்ன? விஷமுடைய.
பாம்பு என்பது விஷம் உடையது, ஆனாலும் என்ன இல்ல இது கிட்ட விஷம் இருக்கு, ஆனா என்ன இல்ல. நீங்க உங்க மனசுல வேற எந்த கெட்ட எண்ணத்தையும் வச்சுக்கோங்க, உங்க மனசுல வேற எந்த கெட்ட எண்ணத்தையும் வச்சுக்கோங்க, விஷம் போல கொடி எண்ணத்தை கூட வச்சுக்கோங்க, ஆனா பகை மட்டும் மறந்துருங்க. எவ்வளவு கஷ்டமான காரியம் வருங்களே. நம்ம மனசுல இருக்கிற எல்லா கெட்டணத்தையும் அழிச்சாலும் எது மட்டும் போகாது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட எண்ணத்தையும் அழிச்சாலும் பகை மட்டும் போகாது. ஆனா சாமி என்ன சொல்றாரு, நீ என்ன வேணாலும் வச்சுக்க, பகையை மட்டும் அழிச்சிருந்தா என்ன அர்த்தம்? பகை அழிக்கும் போது ஆணி வேறாக இருக்கக்கூடிய மத மாச்சரியம் என்று சொல்லுகின்ற இந்த குரோதம் பேர் தான் பகை. குரோதத்துக்கு பேர் தான் பகை. காம, குரோத, மத, மாச்சரிய, மோகம் என்று சொல்லுகின்ற 6 வகை நோய்கள்ல குரோதத்தை ஒழிச்சுக்கோனாலே என்ன ஆயிடும்? இந்த 5 வகை நோயும் போயிடும். ஆக பகை மறந்துட்டீங்கன்னா உங்க ஆன்மாவில் இருக்கக்கூடிய 5 நோய், அந்த ஒரு நோய் போனா 5 நோயும் சேர்ந்து போயிடும். இந்த ஒரு நோய் வந்தா 5 நோயும் சேர்ந்து வந்துடும். இந்த பகை மட்டும் எங்க நான் என்னங்க பண்ணேன், அவனுக்கு எனக்கு ஆகாதுங்க, 24 மனசுல கடிச்சு கொட்டிட்டே இருப்பேங்க அவனை அப்படின்றதானே வச்சிருக்கேன், நான் என்ன தப்பு யாருக்குடைய கெடுத்தேன் அப்படின்னு சொல்லுவது நமக்குள்ள காமத்தை ஏற்படுத்திடும், குரோதத்தை ஏற்படுத்திடும், மதத்தை ஏற்படுத்திடும், மாச்சரியத்தை ஏற்படுத்திடும், மோகத்தை ஏற்படுத்திடும், லோபத்தை ஏற்படுத்தும், எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அதனால பகை மறக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான செய்தி. இத சொல்லிக்கிட்டே இருப்போம். இத நான் சொன்னேன், நல்லா இருங்க சாமி, நல்லது சாமி, நல்லா பகையில மறந்துடும். ஆனா காரைக்கால் அம்மையார் அடியார் திருக்கூட்டத்துக்கும் அதிபத்தனாயர் அடியார் திருக்கூட்டத்துக்கும் எங்களுக்கு எப்பவுமே ஆகிறது இல்லை சாமி. அதிபத்தனாயர் அடியார் திருக்கூட்டத்துக்கு காரைக்கால் மாணிக்க வாசகர் குரூப் வச்சிருக்கோம் சாமி. முதல்ல எல்லாம் ஒன்னாதான் சேர்ந்தோம், என்னன்னு தெரியல, அந்த அம்மா பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது, நான் திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்தா பத்தி அப்படியே ஒரு குரூப் 4 ஆச்சு, 4 குரூப் 42 குரூப் ஆயிடுச்சு சாமி. அப்படின்றப்போ நீங்க 36,000 கோடி தடவை முற்றோதல் செய்தாலும் கடைசியில கூட வர முடியாது. எங்க கடைசியில கூட வர முடியாது. யாத்திரை பத்துக்குள்ள யாத்திரை பத்த வாயிலே தான் பாடணும், மனதால வர முடியாது. நல்லா சொல்லிக்கிறேன் சாமி, அழுத்தி சொல்லுகின்றேன். ஆக திருமுறை படிக்கிறோம், திருமுறை படிக்க போற கிளாஸ்லயே அந்த அம்மா உட்காந்தா நான் வரமாட்டேன். இன்னைக்கு அந்த அம்மா வந்திருக்கேன், என்னன்னு தெரியலங்க, அந்த அம்மா எனக்கு ரொம்ப நல்லா பாடுது, எனக்கு பார்த்தேன், எனக்கு பாட்டு வர மாட்டேங்குது, அந்த அம்மா நல்லா பாடு, அந்த அம்மா பார்த்தாலே எனக்கு பகையா இருக்கு, நான் வரமாட்டேங்க, அந்த அம்மா இருந்தா நான் வரமாட்டேங்க. திருமுறை போற இடத்துல திருமுறையே பகை இருக்க வந்து, சிவபெருமானை பார்க்க போற இடத்துல பகை, சிவபெருமான் கிட்டே பகை. இது மாதிரி பகை இருக்கிறனால எத்தனை பிறவிகள் தோறும் நம்ம வர முடியாது. அதனால புயங்கன் என்ற சொல்லுக்கான பொருள் என்பது பகை இருக்கும், வரத்தான் செய்யும். குணம்னு ஒண்ணு இருந்தா, வீடு இருந்தா குப்பை வரத்தான் செய்யும், என்ன பண்ணும்? வீடு இருந்தா குப்பை வரத்தான் செய்யும், என்ன பண்ணும்? பகை வரும்போதெல்லாம் புயங்க நினைச்சுக்கணும். ஆக எங்க அப்பன் கையில ஆபரணமா போகணுமே, எங்க அப்பன் கழுத்துல நான் ஆபரணமா போகணுமே, எங்க அப்பன் தலையில நான் ஆபரணமா போகணுமே, போனா அங்க இருக்கக்கூடிய பிறைய பார்க்கலாமே, கங்கையை நேருக்கு நேரா பார்க்கலாமே, எங்க அப்பனுடைய திருமேனி அழக வர்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுகின்ற எண்ணம் வருதுன்னா, அதனால சிவபெருமானுடைய திருவுருவத்துல பாக்குற அந்த நாகமெல்லாம் பார்க்கும்போது, அப்பா சாமி மன்னிச்சுக்க, பகை இல்ல சாமி, பகை இல்ல, பகை இல்ல, பகை இல்ல, எனக்கு பயம் இல்ல, பகை இல்ல, பயம் இல்ல, பகை. இன்னொரு விஷயம், இந்த பாம்பை நாகமாக அணிந்தவன் என்பது நம்ம உடம்புல குண்டலினி என்று சொல்லுகின்ற சக்தி. நம்ம உடம்புல குண்டலினி என்ற சக்தி இருக்கு. இந்த குண்டலினி என்ற சக்தி 6 ஆதாரங்கள் வழியாக சென்று சகசிராதலத்திலிருந்து மேல இருக்கக்கூடிய 12 துவாதசாந்த பெருவழியோடு கலக்கும். அப்போ அந்த ஆற்றல்களை எல்லாம் பெருமான் கைகள்ல நாகங்களாக அணிந்திருக்கின்றான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அந்த அணிந்திருக்கான். குண்டலினி கூட நல்லா கவனிங்க, குண்டலினி கூட எப்ப எழும்பும்னா பகை இல்லாம இருந்தாதான் எழும்பும். பகை இல்லாட்டி குண்டலினி உங்ககிட்ட யாருக்கிட்டயுமே பகை இல்லைன்னா, நீங்க எந்த மந்திர உச்சாரணமும் இல்லாம, எந்த ஆசனமும் இல்லாம, எந்த மூச்சு காற்று பயிற்சியும் இல்லாம உங்களுடைய குண்டலினி சரணு மேல போயிட்டு கிழவர், நீங்க சொல்வதெல்லாம் பலிக்கும், நீங்க தொடர்றதெல்லாம் துளங்கும், நீங்க பார்க்கறதெல்லாம் நடக்கும், நீங்க எல்லாமே அந்த மாதிரி பகை இல்லாத பொருள். அப்ப குண்டலினி என்ற சக்தி கூட இதுதான். இன்னொன்னு, நம்முடைய மூச்சு காத்து, நம்முடைய மூச்சு காத்துக்கும் நாகம்னு பேரு. ஏன்னா பாம்பு மூச்சு காத்த வச்சுதான் எல்லாமே கண்டுபிடிக்கும். அதுக்கு மூலமே மூச்சு காத்து தான். மூச்சு காத்த வச்சுதான் பொருள்கள், அந்த அதிர்வுகள். பாம்புக்கு என்ன கிடையாது, கண்ணு கிடையாது.
கண்ணு இல்ல, காது கிடையாது. பாம்புக்கு காது கிடையாது. பாம்பு காதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? பாம்பு காதே கிடையாது. கச்சவின்னு சொல்லுவாங்க. கச்சவி. பாம்புக்கு இன்னொரு பேர் என்ன? பாம்புக்கு இன்னொரு பேரு கச்சவின்னு அர்த்தம். கச்சவின்னு என்ன அர்த்தம்னா கண்ணே செவியாக இருக்குமா, அதுதான் பாம்பு. கண்ணே செவி, அதுக்கு அது பேரு கச்சவி. பாம்புக்கு இன்னொரு பேரு கச்சவி. கண்ணு, கண்ணுல அந்த அதிர்வு கண்ணுக்குள்ள வந்தவொடனே அதுக்கு அது ஏதோ பொருள் பக்கம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருமா. கண்ணே செவியாக இருப்பதனாலே கச்சவின்னு பேரு பாம்பு. ஆக அதுக்கு காது கிடையாது. முழுவதுமாகவே மூச்சு காத்திலே வாழும். தன்னுடைய 2 நாக்குகளையும் தன்னுடைய மூக்களை வச்சு அடைச்சிட்டு அப்படியே சுத்தி படுத்துருக்குன்னா 30 வருஷம் கழிச்சு கூட எடுத்து பார்த்தா அப்படியே இருக்குமா. ஏன்னா அந்த மூச்சு காத்து உள்ளுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு வெளியவே போகாதான். மூச்சு வெளியவே ஆகாம உள்ளுக்குள்ளேயே மூச்சு காத்து சுத்திட்டு இருக்குமா. அந்த காலம் அதுதான். இதைத்தான் என்ன சொல்றாங்க, நாக்கு அப்படியே மடிச்சு எங்க வைக்கிறாங்க, உள்நாக்குல அப்படியே மடிச்சு வச்சுட்டோம்னா, அந்த நாக்கை மடிச்சு உள்நாக்குல மடிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு மூச்சு காத்து அப்படி உள்ளேயே வெளியவே வராம போகும். இது மாதிரி நிறைய யோகங்கள் சொல்றாங்க. ஆக நம்மளுடைய 16 அங்குல மூச்சு காத்து தான் 16 அடி பாம்பு. அது உருண்டு நீன்று வணங்கி மகிழ்ந்து எல்லாத்துக்கும் போவது போல இங்க வந்து போறதுனால அதையும் இன்னொன்னு கவனிங்க. நீங்க மூச்சடக்கினாலும் சரி, பேச்சடக்கினாலும் சரி, குண்டலினி யோகம் செஞ்சாலும் சரி, நமச்சிவாய மந்திரம் சொன்னாலும் சரி, முற்றோதல் 30 கோடி ரூபாய் செஞ்சாலும் சரி, பகையில்லா இதெல்லாம் சேர்ந்து ஒரு தடாசுல போட்டுட்டு பகை இல்லாத ஒருவனை தூக்கி தராசுல வச்சீங்கன்னா 2 சமமா நிற்கும். எப்படி? நீங்க பல கோடி தவங்களாக மூச்சடக்கி கால் மடக்கி எல்லாம் குண்டலினி அடக்கி 6 ஆதாரங்களை இயக்கி 72,000 நாடிகளை இயக்கி முன்னாடிகளை இயக்கி துணுமுனை மூலமாக உங்களுடைய குண்டலினியை ஏற்றி 6 எல்லாம் பண்ணி நீங்க படைகின்ற அந்த விஷயமும் பகையில்லாத ஒருவன் நிற்கின்ற நிலையும் ஒன்றுதான். நமச்சிவாய மந்திரம் சொல்றதும் பகையில நமச்சிவாய மந்திரம் சொல்ல என்ன போகணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விகாரம், வெறுப்பு, தீய குணங்கள் எல்லாம் போகணும். போகல அப்படின்னா என்ன அர்த்தம்? நமச்சிவாய மந்திரம் வேலை செய்யலன்னு அர்த்தம். நாம் சரியா சொல்லலன்னு அர்த்தங்க ஐயா. சொல்லிட்டு இருக்கோம், ஆனா என்ன பண்ணல, வேலை செய்யல. மாத்திரை போடுறோம், ஆனா வேலை செய்யாது. டாக்டர் சொல்லுவாங்க மாத்திரை குடுக்குற மருந்துக்கு கோஆபரேட் பண்ணுங்கன்னு. பாத்துறீங்களா? நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்காங்க. கோஆபரேட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம் சாமி? கோஆபரேட் பண்ண மாட்டேன் என்ன அர்த்தம்? மாத்திரை தூக்கி வச்சாங்கன்னு அர்த்தமா? மாத்திரை அந்த இதை தூக்கி அதெல்லாம் ஒத்துழைக்கிறேன் என்ன அர்த்தம்? சாப்பிடல, ஒழுங்கா சாப்பிடல, மாத்திரை சாப்பிடறது கூட நம்ம இது ட்ரிப்ஸ்ல ஏத்திடலாமே. அவங்க ஒத்துழைச்சா என்ன, ஒத்துழைக்காட்டி போவேன். ட்ரிப்ஸ்ல ஏத்திட்டா அவங்க தேவையான சத்து வந்துருமே. என்ன விஷயம்? மனசுல அவங்களுக்கு கோஆபரேட் பண்ண மனசுதான். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்த விஷம் அருந்திருவாங்க. விஷம் மருந்துகளை பிழைக்க வைக்கிறதுக்காக பல முறை முயற்சி செய்வாங்க. அவங்க என்ன பண்ண, மனசால அவங்க அந்த மருந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நான் எனக்கு வேணாம், இப்படிதான் நான் இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுட்டாங்கன்னா நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் உள்ள போகாது. அதுதான் கோஆபரேஷன் இல்லாம. அது போல நமச்சிவாய மந்திரத்தை என்னதான் நம்ம ட்ரிப்ஸ் ஏத்தினா கூட மனம் என்பது செம்மைப்படாமல் இருக்கிற வர அது கோஆபரேட் பண்ணாத மந்திரம். அது ஒண்ணும் ஆகாது, வேலைக்கே ஆகாது. புரிஞ்சுதுங்களா? ஆக 4 நாள் நமக்கு டயர் இருக்கு. 4 நாள் நமக்கு சிறைவாசம். சிறைகள் எதுக்கு போட்டாரு பிரம்மனை? பிரம்மன் என்ன பண்ணும்? என்ன சொன்னோம் ஓம்ன்ற மந்திரத்தை மறந்துட்டாரு. நீங்க என்ன சொன்ன, என்ன தப்புன்னு சொல்லி சொன்ன போறோம். ஆஹா, பிரணவம் என்பது முருகப்பெருமான், அவன் வந்த பிறகும் சொல்லையே சொல்லிட்டு இருக்கமே, பிரணவ பொருள் நீதான் சொல்ல வந்துட்டமே அப்படின்னு உள்ளுக்குள்ள சிறையிலேயே உட்கார்ந்து அவரு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிறையில அடைக்கிறதே அதுக்காகத்தான். அதனால இந்த 4 நாட்கள் சிறைவாசம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, பகையெல்லாம் தேடி யார் வீட்டுக்கும் போக வேணாம். உங்க உடல்ல இருக்கக்கூடிய மனத்துல இருக்கக்கூடிய பகைய நீங்களே இருந்த இடத்துல இருந்து ஒண்ணே ஒண்ணு, என்ன அப்பா, இனிமே எனக்கும் பகை இல்லை. என்னுடைய அன்ப இங்கிருந்தே வீசுறேன் உனக்கு. பிரபஞ்சத்தின் மூலமாக அன்பை வீசுறேன், குருநாதர் மூலமா உன்னை வந்து அடையும். நான் சொல்றது சத்தியமான உண்மை. நீங்க யாரெல்லாம் பகை மறந்தீர்களோ அவங்க எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. நான் சத்தியம் சாமி எழுதி வைக்கிறேன். நீங்க யாரெல்லாம் பகை மறக்கிறேன்னு சொல்லி பகை மறந்து நிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து, எப்பா பரவாயில்லப்பா, எனக்கே நானே உன்கிட்ட பேசணும் தான் இருந்தேன், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க நேர்லயே வந்து உங்க பகை மறந்து நிற்பார்கள். இது அடியன் கண்ட நிதர்சனம், நிச்சயமான உண்மை. அதனால எல்லாருக்கும் ஒரே ஒரு யாத்திரை பத்து வரணும்னா
ஒன்னே ஒண்ணு புயங்க பெருமான். புயங்க பெருமான்னா யாருன்னா பகை இல்லாதவர்களை ஆபரணமாக கொண்டவன், பாம்பை நாகரமாக கொண்டவன் சொல்லக்கூடிய பொருள் மேலான பொருள். உட்பொருள் என்ன? பகையில்லாத பொருளை ஆபரணமாக கொண்டவன், பகையில்லாது இருக்க வேண்டும், அவர்கள் மட்டும் யாத்திரைக்கு வருகின்ற மிகப்பெரிய தகுதி உடையவர்கள், அவர்கள் தான் பேரம்பலத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பகை மறக்கணும், பகை எப்படி மறக்கணும்னு சொல்லியாச்சு, புயங்க பெருமானை பற்றி வச்சோம்னு சொல்லியாச்சு. சரியா? இப்போ 4 நாள் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அடுத்த புதன்கிழமை நாம என்ன பண்ண போறோம்? திரும்ப உள்ள போய் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் அப்படின்ற பொருளுக்கெல்லாம் வார்த்தைக்கெல்லாம் நம்ம சிந்திக்க போறோம். அதுக்கெல்லாம் சிந்திக்க போறோம், பயங்கரமா சிந்திக்க போறோம். யாத்திரை பத்து முடிகிறதுக்குள்ள பகை நீங்கி பெருமானிடம் ஆபரணமாகவே போக போறோம். அவனுடைய ஒவ்வொன்றும் ஒரு அங்கமாகவே மாறப்போறோம். அதனால அடியவர்கள் அனைவரும் கண்டிப்பாக வருகின்ற புதன்கிழமை தோறும் எல்லாரும் எழுந்தருளி பெருமானுக்கு பாத்திரமாகவும் அவனுக்கு அணிகலனாகவும் மாறப்போகின்ற அந்த உள்ளுணர்வோடு அடியார்கள் எல்லாம் யாத்திரை பத்து எழுந்தரணும் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியே பல்காலம் வணங்கி மகிழ்ந்தெழுந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக சிவாயனம், நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்கள் வாழ்த்து பாடம். சண்முக பிரியாமா வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குருவாழ்க, குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. திருவடி வணக்கம் சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. சிவாயனம், சிவாயனம். கண்டிப்பா அடியார்கள் 2 பேருக்கு வாய்ப்பு. துருங்க சொல்லி நிறைவு செய்யணும். அடியார்கள் 5 நிமிடம் தான். அதனால அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லி இந்த அனுபவத்தை நிறைவு செய்வோம். அடியார்கள் வாய்ப்பு. யாரு பேசுறீங்க? பேசலாம். வசந்தாமா பேசுங்க. வசந்தாமா சுவாமி, வசந்தாமா, வசந்தாமா அம்மா பேசலாம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஐயா, நீங்க எனக்கு சொல்லி இருந்தது இந்த புயங்க பெருமான் என் அனுபவத்திலே நான் அடைஞ்சிட்டேன் ஐயா. நானே ஒருத்தர் மூலமா பகைய இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னமோ இவனுக்கு இங்க வந்து கலந்துக்கணும்ன்றதுனாலே தெரியல, அந்த பகையே மறந்துட்டேன். நானே போய் அவங்கள இதுவாகிட்டோம் ஐயா. உண்மையிலே இது ஒரு நிஜமா எனக்கு இந்த இது கேட்டும் போது என்ன அறியாமலே இதுவாயிடுச்சு. நமக்கு முன்னாடியே உணர்த்திட்டாரு நம்மளுடைய சிவபெருமான் இதை மறக்கணும்ன்றது அப்படின்னுன்றது எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தையா. உண்மையிலே எனக்கு இவ்வளோ நாள் இந்த வகுப்புகளை நான் தவற விட்டுருக்கிறேன். இனிமேல் தவறவே விடக்கூடாது, எப்படியோ வந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். யூடியூப்ல தான் பாப்பேனே தவிர நேர்ல வந்து என்னால கலந்துக்க முடியாம சூழ்நிலைகள் நிறைய அமைஞ்சிருச்சு. இனிமேல் இந்த சூழ்நிலையை அமையாம எனக்கு கலந்துக்கணுன்றது ரொம்ப ஏறும். வேண்டிக்கிறேன். நீங்க தான் அதுக்கு உண்மையை இது பண்ணணும். உடனே அடியவர் பெருமக்கள் அதை உணர்ந்து பகை நீங்கி இருக்கிறோம்னு சொன்னது அவ்வளவு மகிழ்ச்சி. ஆமா, உண்மையிலே அது எனக்கு நிச்சயமா நான் எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் இதுவாவே இருந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னமோ என்ன அறியாமலே நான் அங்க போயிட்டு அவங்கள பார்த்து பேசி என்னோட பகையை மறந்துட்ட போது எனக்கே ஒரு மாதிரி மனசு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. இங்க வந்து இதை அனுபவிச்சது கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. ஓ, நமக்கு இப்படி ஒரு இதுவை கொடுத்திருக்கிறானே நினைச்சிட்டு இருக்கேன். ஜானகி அம்மா சுவாமி. சிவாய் நம்ம திருவடி வணக்கம். ஏற்கனவே நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஐயா, யாரு வீட்டும் பகை இருக்க கூடாது, பகை இல்லாம இருக்கிறது தான் அது. அப்ப இருந்தே நாங்கெல்லாம் பகையவே விட்டுட்டோங்க ஐயா. பகையே யாருகிட்டையும் இல்லைங்க, எல்லாருமே உறவு தாங்க ஐயா. பகையே இல்லாம தான் இருக்கிறாங்க. பகைன்றது கூட சொல்ல முடியாது, வருத்தம் கூட சொல்லலாம்.
எல்லாரோட நல்ல உறவா தான் இருக்காங்க ஐயா. சிவாய நம. அருண்சாமி ஐயா. ஐயா திருக்கும்பலம். அதாவது அன்பே சிவமாவதற்கும் அறியிலார், அன்பே சிவமாவதாவும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார். அதாவது அன்பும் தெய்வமும் இரண்டு என்று கூறுவது அறியாமை, அந்த அன்புதான் தெய்வம் என்பதனை ஒருவரும் அறிந்திலர். அவ்வாறு அன்பும் சிவமும் ஒன்று என்று உண்மையை அறிந்த பின் அந்த அன்பிலே தெய்வத்தை கண்டு அந்த பேரின்பத்திலே நிலை நிற்பார் என்பது நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி சென்ற பாட்டு. அதை இன்னைக்கு அவ்வளவு எளிமையா, எவ்வளவு எல்லாத்துக்கும் புரியும்படியா, அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கீங்க. பகையை எப்படி எல்லாம் விட்டோம்னா பெருமானுடைய ஆபரணமா போய் சேர முடியும் அப்படிங்கிறத இதை விட ஒரு எளிமையா புரியுறபடி சொல்ல முடியாது. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க இன்றைய வகுப்பு. சிவமன் அன்பே சிவன். நன்றி, நன்றிங்க சாமி. தரணும், ரொம்ப மகிழ்ச்சி. ஆக மற்ற அடியார்களுக்கு அடியன் கண்டிப்பா வாய்ப்பு என்னன்னா, நீங்க எல்லாரும் குரல் பதிவு கொடுங்க. கண்டிப்பா குரல் பதிவு இல்லாம இருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கிறப்ப முடிந்த அளவுல குரல் பதிவு எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல் அமைச்சுவார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருண்முகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேன் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அனைத்து அடியார் திருவடி தாமரைகளை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவ. ரொம்ப எல்லாருக்கும் மகிழ்ச்சி சுவாமி. அடியார்கள் எல்லாம் அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள கண்டிப்பா உடலெங்கும் மனமெங்கும் இருக்கக்கூடிய பகையெல்லாம் மறந்து அவைகள் எல்லாம் நீக்கி அடுத்த அமர்வுல கண்டிப்பா அமர்ந்தோம் அப்படின்னா இந்த அமர்வு முடிவதற்குள்ள பேரம்பலம் நம் கைவசம் என்று சொல்லி குருநாதர் திருவடியை வணங்கி மகிழ்ந்து இந்த அளவில நிறைவு செய்கின்றோம். அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. அனைத்து திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். வாங்கிக்கிறேங்க.